بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சொர்க்கத்தை நோக்கி என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமும் அல்லாஹ் நல்லவர்களுக்காக வேண்டி மறுமை நாளில் படைத்து வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பத்தினுடைய முக்கியமான ஒரு சில விபரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்களது குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சமூக ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்வான ஒரு அந்தஸ்தை மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என ஒரு சிறிய ஒரு துவாவோடு என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் படைத்து நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து அவரவர்கள் பேசுகின்ற மொழிகளில் அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்களையும் அனுப்பி அந்த தூதர்களுக்கு அவன் புறத்திலிருந்து வேதங்களையும் வழங்கி அந்த தூதர்கள் அந்த வேதத்திற்கு விளக்க உரையாக எதை செய்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், எதை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள், எதை செய்தால் மறுமை நாளில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், எதை செய்தால் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு வழிகாட்டி இறை தூதரையும் அல்லாஹ் நமக்காக வேண்டி அனுப்பிய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹுவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது
ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகின்ற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் நம் மீது பாசம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு வேதமும் இறைவனை குறித்து அறிமுகம் செய்யாத அளவுக்கு அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இறுதி வேதத்தின் மூலமாக தன்னை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். அல்லாஹுவினுடைய பல பண்புகளில் ஒரு பண்பு, அவன் மிகப்பெரிய ரஹ்மான், மிகப்பெரிய ஒரு ரஹீம். அவனுக்கு நிகராக கருணையாளன் யாருமே கிடையாது. அவனுக்கு நிகராக நம் மீது இரக்கம் காட்டுகிறவர்கள் யாரும் கிடையாது என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பு. அல்லாஹு தாலா மனித சமூகத்தை சார்ந்த நமக்கு பல்வேறு வகையான அருள்களை அல்லாஹ் அருள் இருக்கிறான். திருக்குரானில் ஏராளம் அருள்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் அல்லாஹ் செய்த சொர்க்கம் நாமெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் தன்னால் படைக்கப்பட்ட அடியார்கள் மறுமை நாளில் எப்படியாவது அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தை கொண்டு தன்னுடைய அடியார்களை நிரப்ப வேண்டும், நரகத்திலே இருந்து தன்னுடைய அடியார்களை முழுக்க முழுக்க காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய பிரதானமான லட்சியம். ஆனால் அல்லாஹ்வினுடைய கருணையை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுவால் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற உரிமையை, கடமையை, லட்சியத்தை புரியாத குறிப்பான இஸ்லாமிய சமூக மக்கள் அல்லாஹுவால் படைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து என்றைக்கோ மரணித்து போன நல்லவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நரகத்திலே இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், சொர்க்கத்திற்கு நாம் நம்முடைய குடும்பங்களோடு செல்ல வேண்டும். இது எல்லோருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடைகின்ற முயற்சியில் அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க தவக்கல்து வைத்து, அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான், நாம் அவனுடைய அடியார்கள், அவனுடைய கையில் தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்று முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்திருக்கிற சாரார் ஒரு சாரார், அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை வைத்து அல்லாஹ் நம் மீது கோபமாக இருக்கிறான், நாம் செய்கிற பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான், அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நல்லவர்களை, நல்லடியார்களை பிடித்து அவர்களின் மூலம்தான் அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையையும் கிருபையையும் பெற முடியும், அவர்களின் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்று இஸ்லாமிய சமூக மக்கள் நினைத்ததனுடைய விளைவு அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆக சொர்க்கத்து பேரின்பத்தை நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு அறிவதற்கு முன்னதாக அதற்கு அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் தயார்படுத்துகிறான் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முதற்கட்ட ஒரு அருளை பாருங்கள். நாமெல்லாம் இதெல்லாம் நியாயமே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு, இதெல்லாம் ஒரு கூடுதலான ஏற்பாடு என்று நாமெல்லாம் மெச்சுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய முதற்கட்ட ஒரு அருள். அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை நியமனம் செய்து வைத்திருக்கிறான். எத்தனை வகையான மலக்கு? நன்மையையும் தீமையையும் எழுதுவதற்கு தனி மலக்கு. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு நிழல் போல பின்தொடர்ந்து வருகிற, நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் படைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு மலக்கு. இன்னும் ஒரு சில மலக்கு நம்முடைய உள்ளத்தில் நன்மையை தூண்டிக்கொண்டே இருப்பார். அவருக்கு அதுதான் பணி. சைத்தான் எப்படி தீயதை தூண்டிக் கொண்டிருக்கிறானோ அதே போல நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சொர்க்கத்தை அடைகின்ற நன்மையை தூண்டிக்கொண்டே இருக்கிற ஒரு மலக்கு, அவரும் நம்மோடு இருப்பார். இன்னும் ஒரு சில மலக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியில் நாம் தொடர்பு வைக்கும் பொழுது, தொழுது அமரும் பொழுது, ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுது நமக்கு அருகில் உடனே வந்து அமர்ந்து, அல்லாஹுவே சுன்னத்தான தொழுகையை தொழுது ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இவருடைய ஆயுளை நீட்டி வை, பாவத்தை மன்னிப்பாயாக, அவருடைய ரிசுக்கை நீட்டி வைப்பாயாக. இப்படி ஒரு மலக்கு. இன்னும் ஒரு சில மலக்கு
நம்மை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய மலக்கு, அல்லாஹுவை முழுக்க முழுக்க சார்ந்த இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமுமாக இருந்து மரணிக்கின்ற வரை, சொர்க்கம் செல்லும் வரை நம்மை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரராக இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்கு. பலதரப்பட்ட மலக்குமார்களுடைய கண்காணுக்கு மத்தியில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நான் பேசுகிற பேச்சு, நான் பார்க்கிற பார்வையினுடைய எண்ணம், என்னுடைய உள்ளத்தில் வந்து போகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாள், கிழமை, நேரம், நிமிடம் முதற்கொண்டு மிக மிக துல்லியமாக பதிவு செய்கின்ற மலக்குமார்களை அல்லாஹ் நமக்காக வேண்டி நியமித்திருக்கிறான். தப்பிக்கவே முடியாது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். அப்ப நன்மை எழுதுகிற மலக்குமார்களும் தனியாக உண்டு, தீமை எழுதுகிற மலக்குகளும் உண்டு. அல்லாஹு தாலா நம் அடியார்களின் மீது எவ்வளவு பெரிய கருணையுடையவன் என்பதற்கு முதற்கட்ட ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். என்ன கட்டளை? அவர்கள் என்னுடைய அடியார்கள், அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் பாவமான காரியத்தை எண்ணினால் நீங்கள் அதை பதிவு செய்தல் கூடாது. அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையை பாருங்கள். அல்லாஹுவை குறித்து இந்த மனித சமூகத்தினர்கள் முறையாக அறிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரியம் துனியாவில் நடக்காது. அல்லாஹுவை தவிர நமக்கு வேறு யாரும் தேவை கிடையாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்கள். என்னுடைய அடியார்கள் தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறான். என்னுடைய அடியார்கள் தவறான தீய காரியங்களை எண்ணினால், உள்ளத்தில் நினைத்தால், ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் உடனே எழுதாதீர்கள். அந்த பாவத்தை அவர்கள் செயல்படுத்தும் வரை, அந்த பாவத்தை அவர்கள் செயல்படுத்தும் வரை அதை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். நன்மையான விஷயங்களை பதிவு செய்கிற மலக்குக்கு அல்லாஹ் போடுகிற உத்தரவை பாருங்கள். என்னுடைய அடியான் உள்ளத்தில் ஒரு நன்மையை எண்ணினால் எண்ணியவுடனே அதற்குரிய நன்மையை எழுதிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன். ரெண்டும் ஒரே நிலைப்பாடு. என்னுடைய உள்ளத்தில் ஒரு தீமையை நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய ரப், என்னை படைத்திருக்கிற என்னுடைய ரப், என்னை எப்படியும் மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதை லட்சியமாக கொண்டிருக்கிற என்னுடைய ரப் வானவர்களுக்கு போடுகிற கட்டளை, அவருடைய தீமையை பதிவு செய்யாதீர்கள். அவர் செயல்படுத்தினால்தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நன்மையையோ எண்ணிய உடனே நன்மை. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு எப்படியாவது நாம் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் பணம் சம்பாதித்து நிறைய ஃபித்ரா அரிசி வாங்கி கொடுக்க வேண்டும், நிறைய தர்மங்களை செய்ய வேண்டும். மனசில் எண்ணுகிறேன், எண்ணிய உடனே அந்த நல்ல எண்ணங்களுக்கு நன்மைகள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு நியமத். அடுத்தது அல்லாஹ் போடுகிற கட்டளையை பாருங்கள். தீமையை பதிவு செய்கிற மலக்கை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் தவறான காரியங்களை எண்ணும் பொழுது அதை பதிவு செய்யாதீர்கள். இனி அவன் அந்த தவறை செய்தால், என்ன தவறை செய்தானோ அதற்குரிய தீமையை மட்டுமே தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துகிறான். வல்லதீன கஸபு ஸய்யிஆத்தி ஜஸாஉன் ஸய்யிஅத்தின் பிமிஸ்லிஹா. ஒரு தீமையை நீங்கள் செய்தால் அந்த தீமைக்குரிய கூலியை போல உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த அளவுக்கு தான் தண்டனை. இனி நன்மைக்குரிய மலக்கை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய அடியான் நன்மையை எண்ணினால் நன்மை, அவன் ஒரு நன்மையை செய்தால், ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நன்மையை செய்தால் ஒரு நன்மை தானே பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹு தாலா நாம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது அந்த நன்மைக்கு கூலியாக ஒன்றிலிருந்து 700 மடங்கு வரை நன்மை என்றும், ஒன்றிலிருந்து பல மடங்கு நன்மை என்றும், ஒன்றிலிருந்து இரட்டிப்பு நன்மை என்றும், ஒன்றிலிருந்து கணக்கின்றி நன்மை என்றும் அல்லாஹு தாலா எழுதுகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு தீமைக்கு ஒரு தண்டனை, ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை எழுதுவதற்கு பகரமாக அல்லாஹு தாலா நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு சாட்சியாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தின் 161வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், சனஸீதுல் முஹ்ஸினீன், நன்மைகளை செய்பவர்களுக்கு கூலி கணக்கின்றி நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய முதற்கட்ட அவனுடைய கருணை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தீமையை நினைத்தாலும் எழுதப்படும்,
நன்மையை நினைத்தாலும் எழுதப்படும் என்றால் யாராவது சொர்க்கம் போக முடியுமா என்று சொல்லுங்களே. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நன்மையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை பார்ப்பீர்கள், அணு அளவு தீமையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை மறுமையில் பார்ப்பீர்கள். அல்லாஹு தஆலா ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் நீதி செலுத்தக்கூடியவன். தவறை எண்ணினேன், பாவத்தை எண்ணினேன், எனக்கு பாவம் பதிவு செய்யப்பட்டாலும் மறுமை நாளில் நான் ஒன்றும் அல்லாஹ்விடத்திலே நியாயம் கேட்க முடியாது. எண்ணியதை தானே பதிவு செய்தார்கள். அதே போல நன்மையை எண்ணினேன், எண்ணியவுடன் அல்லாஹ் நன்மையை பதிவு செய்தான். தீமையை செய்தேன், செய்ததற்கு ஒரே ஒரு தண்டனை. நன்மையை செய்தேன், என்னுடைய தக்வாவுக்கு, என்னுடைய ஈமானுக்கு, என்னுடைய ஹிதாயத், என்னுடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த அளவுக்கு அந்த காரியத்தை செய்தேனோ அந்த வெகுமதியை கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா செய்கிற நாளை பொறுத்து, அந்த நன்மையை செய்கிற நாளை பொறுத்து, நன்மையை செய்கிற இடத்தை பொறுத்து, நன்மை செய்கிற நேரத்தை பொறுத்து, நன்மை செய்கிற மாதத்தை பொறுத்து அல்லாஹு தஆலா இந்த நன்மைகளினுடைய பட்டியலை அல்லாஹ் விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறான். அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் ஒரு நன்மை தானே, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் எண்ணிலடங்காத கூலி என்னுடைய அடியார்களுக்கு. இப்படி ஒரு கிராண்ட் ஆஃபர். ஒவ்வொரு வருடத்துடைய ரமலானுடைய மாதம் 30 நாளும் ஒரு நன்மையை செய்தால் பல கோடி நன்மை, ஒரு ரக்காத்து தொழுதால் பல லட்சம் நன்மை, ஒரு 10 ரூபாய் தர்மம் செய்தால் பல கோடி தர்மம் செய்த நன்மை. மறுமையில் மனிதர்கள் எல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் சொர்க்கம் செல்லுகிற மனிதர்கள் மிக மிக குறைவு. இப்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு மீண்டும் செய்கிற ஒரு பிரதானமான ஒரு அருளை நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததிருக்கின்றதே. வழி துக்கபீருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களை நேர்வழிப்படுத்திய அல்லாஹுவை எப்பொழுதும் நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நாம் மரணிக்கின்ற வரை, உயிர் மூச்சு இருக்கின்ற வரை அல்லாஹ்வுக்கு நன்றி கரண் செலுத்தினாலும் போதாது என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அடுத்த ஒரு நியமத்தை பாருங்கள். இப்போ நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள், சைத்தானுடைய தூண்டுதலினால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. தவறான எண்ணம், கெட்ட குரோதம், பொறாமை எண்ணம், இப்படி எவ்வளவோ எண்ணத்தின் அடிப்படையில் பாவம். கோபம் வருகிற பொழுது பேச்சுக்களின் அடிப்படையில் எவ்வளவோ கோபமான பேச்சுக்களை பேசி பாவம் சம்பாதிக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வியாபாரம், குடும்பம், மன உளைச்சல், எவ்வளவோ பாவங்களை இந்த மனித சமூகத்திலே செய்கிறோம். இவைகளெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து அப்படியே பத்திரமாக மறுமை நாளிலே கொண்டு வந்தால் நீங்களும் நானும் சொர்க்கத்தை ஏறெடுத்தே பார்க்க முடியாது. அப்படி செய்கிறவனா அல்லாஹ்? அப்படிப்பட்ட ரப்பையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அடுத்தது நம் மீது பொழிந்திருக்கிற ஒரு கருளை பாருங்கள். எப்படிப்பட்ட அருள்! நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நற்கர்மங்களை செய்து வாருங்கள். அந்த நற்கர்மங்களுக்கு ஒன்றிலிருந்து பல நூறு மடங்கு கணக்கில்லாத நன்மையை நான் தருவது போக அதற்கு பகரமாக பாவங்களையும் நான் அளிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நாம் செய்த பாவத்தை உலகத்திலேயே அளிக்கிறேன், மறுமையில் அது விசாரிப்புக்கே கொண்டு வரப்படாது. இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத் அன்பார்ந்த சகோதரர்களே. உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் காய்ந்த பேரித்தம்பளம் உங்களிடத்தில் இருந்தால் கூட அதையாகினும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும். அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஒரு பேச்சு அல்லாஹ்வுடைய அரசையே நடுங்கக்கூடிய வகையில் இருக்கும். நம்முடைய ஒரு பேச்சு நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகக்கூடிய வகையில் இருக்கும். நம்முடைய ஒரு பேச்சு அதற்காக வேண்டியே அல்லாஹ் நரகத்தில் போடுகிற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் நம் மீது கோபமுடையவனாக இருப்பான். அதே நேரத்தில் நாம் செய்கிற சதக்காக்கள், நாம் செய்கிற தர்மங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் உங்களின் மீது தணிகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? ரஹ்மான் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை செய்தால் நன்மைக்குரிய கூலி எவ்வளவு வேண்டுமானாலும் கேள் தருகிறேன். அத்தோடு முடிந்தது, அவ்வளவுதானே. ஆனால் நீங்கள் செய்த பாவம் அத்தோடு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லி வருகிற சம்பவத்தை எல்லாம் பாருங்கள் அன்பான சகோதரர்களே. நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒலு செய்கிறீர்கள். ஒலு செய்யும் பொழுது என்ன அங்கே நடக்கிறது? ஒலு செய்துவிட்டு தொழுதால் தனியாக தொழுதால் ஒரு நன்மை, ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. அவ்வளவுதானே. தொழுகிறோம். நான் முஸ்லீம், உலகத்தில் எனக்கு அல்லாஹ் எவ்வளவோ அருள் கொடைகளை தந்திருக்கிறான்.
அதற்கு நன்றி கடன் செலுத்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடு செய்வது என்னுடைய கடமை. தொழுகிறேன், நோன்பு, அதற்குரிய கூலியை தர வேண்டும், அவ்வளவுதானே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள், தன்னுடைய அடியானை பரிசுத்தப்படுத்துகிறான். அல்லாஹ் எப்படி? ஒது செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கை கழுவுவது தொழுகைக்கு ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை தொழுகைக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை. கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது. முகத்தை கழுவுகிறான். கண்ணின் மூலம் அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஆபாச காட்சிகளை பார்ப்பது, தவறான காரியங்களை பார்ப்பது, கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. வாய் கொப்பளிக்கிறான். வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள், அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது. ஒலுவின் மூலம் கைகள், கால்கள், முகம், வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது. மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான். தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொழுகைக்கு வருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள், வீட்டிலிருந்து ஒது செய்து வாருங்கள். அப்படி வீட்டிலிருந்து ஒது செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு தீமையை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். வீட்டிலே இருந்து ஒது செய்து வரும் பொழுது, நடந்து வரும் பொழுது, பள்ளியை நோக்கி வரும் பொழுது ஒரு நன்மை, ஒரு தீமை, ஒரு நன்மை, ஒரு தீமை. எவ்வளவு எட்டு எடுத்து வைக்கிறோமோ நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. விசாரணைக்கு கொண்டே வரப்படாது. இது தொழுதாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லொஹ்ர் தொழுகை தொழுதீர்களா, அஸ்ர் தொழுகை வரை, லொஹ்ர் தொழுகைக்கும் அஸ்ர் தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் செய்த பாவம், தொழுது முடிந்து வெளியேறி மக்களோடு வாழும் பொழுது ஏதாவது பாவம் செய்தால் அசரை வரை உள்ள பாவம், மக்ரிப் வரை உள்ள பாவம், இஷா வரை உள்ள பாவம், தினசரி ஐவேளை தொழுகும் பொழுதே அதே அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது போக ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது தொழுகையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஏற்பாட்டு திட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி எவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள் பாருங்கள். ஒரு அடியான் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்பான். உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிற இபாதத்துகள். இந்த இபாதத்தை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்தால் உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இபாதத்துகள் எல்லாம் எது? ஒன்று, யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருடைய முற்சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்த சகோதரர்களே. செய்த ஹஜ்ஜுக்கு கூலி கொடுப்பதுதானே நியாயம். அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து உடலை உழைத்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்கிற நன்மைக்கு கூலி கொடுத்தால் போதுமே. கூலியையும் கொடுத்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கூடுதலாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், என்னுடைய அடியான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய காரணத்தினால் முற்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிப்பு. அன்று பிறந்த பாலகனை போல. எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதம், ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வரும்போது, ஹஜ்ஜுக்கு எல்லோராலும் செல்ல முடியாது, ரமலானுடைய மாதம் வரும்பொழுது மன்சாம ரமலான ஈமானன் வயஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யார் உள்ள தூய்மையோடு அல்லாஹ் நிச்சயம் என்னை மன்னிப்பான், என்னுடைய ரப்பு நிச்சயம் எனக்கு சொர்க்கத்தை தருவான், என்னுடைய ரப்பு நிச்சயம் நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றுவான் என்று உறுதி பூண்டு உறுதி எடுத்து யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது. முற்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ரமலானுடைய மாதம் முடிந்து இனி பாவம் செய்தால்தான். அப்ப நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் உயிரோட்டமாக அமையும் பொழுது முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு. இதற்கு இடையில் ஒவ்வொரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பு. இதற்கு இடையில் இன்னும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒவ்வொரு வருடத்துடைய பாவத்துடைய மன்னிப்பு. யார் ஒருவர் முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 ஆசூரா நாளில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய ஒரு வருட பாவம் மன்னிப்பு. முந்தைய ஒரு வருட பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு வருட பாவ மன்னிப்பு, முந்தைய காலங்களில் நீங்க செய்த பாவ மன்னிப்பு,
உங்களுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் செய்து வருகிற பாவம் ஒழுவின் மூலம் மன்னிப்பு, ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு, ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு. இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பரிசுத்தப்படுத்தி முடிந்தவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற அல்லாஹ் முயற்சி செய்கிறான். நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இபாதத் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வெகுமதி என்ன? அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரை அவர்கள் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடையாது. பாவம் அட்வான்ஸ் மன்னிப்பு இல்லையா? நமக்கும் அப்படி ஒரு இபாதத் உண்டு, அட்வான்ஸ் மன்னிப்புக்குரிய இபாதத். எது என்று உங்களுக்கு தெரியுமா அன்பான சகோதரர்களே? நமக்கும் அட்வான்ஸ் மன்னிப்பு உண்டு, ஒரே ஒரு இபாதத்திற்கு மட்டும். எந்த இபாதத்? யார் ஒருவர் அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் ஒன்று கூட தினத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவம் 2008 பாவம் மன்னிப்பு, 2010 வரப்போகிற ஒரு வருட பாவமும் மன்னிப்பு. எப்படிப்பட்ட ரஹ்மான் அன்பான சோர்களே! அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒரு ரப்பை, நமக்கு ஒரு ரஹ்மானை, நமக்கு ஒரு அல்லாஹுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். வணங்க அல்லாஹுவை நம்பி இப்படியெல்லாம் நீங்கள் இபாதத்து செய்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துனியாவிலே செய்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை இந்த துனியாவில் செய்து வைத்திருக்கும் பொழுது நமக்கு யார் வேண்டும்? இனி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு யார் தேவை? அல்லாஹ்வுக்கு இணையாக துனியாவில் யாரும் தேவையே கிடையாது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேட்க போகிறான். இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் சீக்கியர்களானாலும் அவர்கள் யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினார்களோ, எல்லா மக்களிடத்திலும் அல்லாஹ் மறுமை நாளில் நிச்சயம் கேட்பான், எனக்கு இணை வைக்க என்ன காரணம்? எனக்கு இணை வைத்து வணங்க என்ன நியாயங்களை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று அல்லாஹ் நிச்சயம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தஆலா கேட்பான். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவ மன்னிப்பு. ஒரு உம்ரா செய்து விட்டீர்கள், ஒரு 2 வருடம் பொறுத்து 3 வருடம் பொறுத்து இன்னொரு உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், 2 உம்ராக்களுக்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிப்பு. அல்லாஹ் உலகத்திலேயே எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்கிறான் பாருங்கள். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடுத்தது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். நீங்கள் நண்பர்களை சந்திக்கிறீர்கள். நாம் ஒரு நண்பனை சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி கை கொடுத்து முசாபஹா செய்கிறோம். இது ஏதாவது உண்டுமா? ஒரு முகமன் கூறுகிறோம், நட்பை வலுப்படுத்த அவருக்காக வேண்டி ஒரு துவா செய்து உரையாடுகிறோம். இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 2 விசுவாசிகள், இறை விசுவாசிகள், அவரவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவரவர்களை நேசித்து அவர்கள் எங்காவது தங்களை சந்தித்து சலாம் சொல்லி முசாபஹா செய்து அவர்கள் பேசி பிரிகிற நேரம் வரை என்ன நடக்கிறது? காய்ந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்து விழுவதை போல இருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். சலாம் சொல்லி முகமலர்ச்சியோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த ஒரு அடியானோடு அமர்ந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் இருவருடைய பாவம் அங்கே மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன தேவை அன்பார்ந்த சோர்களே? இது என்ன தேவை? அல்லாஹ் தஆலா முழுக்க நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற உள்ள ஏற்பாடு. அடுத்த ஏற்பாட்டை கேட்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களில் யாருக்காவது காய்ச்சலோ ஏதாவது ஒரு நோயோ வந்து நீங்கள் இது அதற்குரிய வைத்தியங்களை பார்த்து அல்லாஹ் நிச்சயம் இதை ஒரு நன்மைக்காக வேண்டிதான் வைத்திருக்கிறான் என்று சொல்லி பொறுமை காத்தால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்கிறார்கள், நெருப்பு எப்படி விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல உங்களுடைய தீமைகள் அனைத்தும் அங்கே எரித்து சாம்பலாக்கப்படுகிறது. பொறுமையை நீங்கள் மேற்கொள்கிற காரணத்தினால் இங்கேயும் தீமைகள் அழிக்க ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் போக அல்லாஹு தஆலா மீண்டும் விசேஷமாக ஒவ்வொரு வாரத்தினுடைய திங்கள் வியாழன் அது அல்லாஹ்வுடைய விசேஷ கிராண்ட் ஆஃபர். நம்முடைய முயற்சி அல்ல அது. ஒது செய்வது நம்முடைய முயற்சி, தொழுவது நம்முடைய முயற்சி, ஹஜ் உம்ரா நம்முடைய முயற்சி. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால் அல்லாஹ்வுடைய ஒரு ஆஃபர் உண்டு. அது என்ன? ஒவ்வொரு திங்கள் வியாழனும் அல்லாஹு தஆலா தன்னுடைய மக்களுக்கு, இணை வைக்காத மக்களுக்கு பொது மன்னிப்பு அல்லாஹ் வழங்குகிறான். பொது மன்னிப்பு. இவ்வளவு ஏற்பாட்டையும் அல்லாஹு தஆலா செய்கிறானே, இந்த அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான்.
இந்த அல்லாஹ்வுடைய மனதில் இந்த அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த அவுலியாக்களை பிடிப்போம் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வை குறித்து இந்த சமூகத்திற்கு முறையாக போதிக்கப்படவே இல்லை. ஆகவேதான் அல்லாஹு தஆலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை முதலில் நீங்கள் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். முதலில் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். வானவர்களை நம்பலாம், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நரகத்தை நம்புங்கள், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சொர்க்கம், விதி எல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹுவை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு நாம் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமா, அல்லது அல்லாஹுவை குறித்துள்ள அறிவோடு அல்லாஹுவை குறித்து ஒவ்வொரு மனிதனும் தெளிவான சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் வெற்றி. அல்லாஹ் இருக்கிறான், நம்பினால் போதாது. அல்லாஹ் நரகம் உண்டு, நம்பினால் போதும். சொர்க்கம் உண்டு, நம்பினால் போதும். அல்லாஹ் இருக்கிறான், நம்பினால் போதாது. அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப ரெண்டு அருளை இப்பொழுது நாம் பார்த்தோம். ஒன்று, தீமையை செய்ய எண்ணினால் அதற்காக வேண்டி குற்றம் இல்லை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நன்மையை செய்தால் எண்ணினாலோ நன்மை, செய்தால் ஒன்றிலிருந்து பல கோடி மடங்கு நன்மை. தீமை செய்தால் அதற்குரிய தீமை மட்டும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை, அது மட்டும் தன்னுடைய அடியார்கள் பாவம். ஆதமுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் பலகீனத்தினால் பாவம் செய்து போனார்கள் போட்டு. இனி துனியாவில் அவர்கள் செய்கிற நல்லறங்கள் அதற்கு கூலி கொடுப்பதோடு சேர்த்து பாவத்தையும் சேர்த்துள்ள மன்னிப்பு. மறுமை நாளில் போய் நின்று கொண்டால் மலக்குமார்கள் பட்டியலை கொண்டு வரும் பொழுது பாவமே காணாது. எந்த பாவத்தையும் நீங்கள் மறுமையிலே நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இனி அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே அல்லாஹ்வை பற்றி நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பான்ற சொல்கிறேன். இணை வைக்கிற மக்களின் மீது பரிதாபம் நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வை குறித்து அறியாமல், அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய ராமத்தை குறித்து அறியாமல் மக்கள் இந்த அளவுக்கு அறியாமல் கிடக்கிறார்களே என்று வேதனை தான் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் சும்மா இருந்தீங்களே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்கிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறான். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ராமத்தை சொல்ல உங்களுக்கு ஏதாவது வசனம் வேண்டுமா? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்கள் என்று பட்டியல் போட்ட நிறைய பாவ சம்பவம் உண்டு. அல்லாஹு தஆலா மரணிக்கின்ற வரை அதன் பக்கம் நெருங்காமல் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தில் ரெண்டு வகையான பாவங்கள் உண்டு. ஒன்று பெரும் பாவம். இந்த பெரும் பாவம் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோமே, திங்கள் வியாழன் மன்னிப்பு, சகோதரர்களோடு பேசும்போது மன்னிப்பு, ஒது செய்யும் பொழுது மன்னிப்பு, தொழும் பொழுது பாவ மன்னிப்பு, ஹஜ்ஜுக்கு போகும்போது பாவ மன்னிப்பு, உம்ரா செய்யும் பொழுது பாவ மன்னிப்பு, ஜும்மா தொழும் பொழுது பாவ மன்னிப்பு, காய்ச்சல் நோய் வந்தால் பொறுமையோடு இருந்தால் பாவ மன்னிப்பு, திங்கள் வியாழன் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பெல்லாம் பெரும் பாவம் அல்லாத சிறு சிறு பாவங்களை செய்யும் பொழுதுள்ள மன்னிப்பு தான். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அந்த விஷயம் குறித்து, அல்லாஹ்வே பெரும் பாவத்தில் ஈடுபட்டு விட்டேன், இதற்காக வேண்டி வருந்துகிறேன், இனி உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இனி செய்யவே மாட்டேன் என்று அதற்காக வேண்டி அழுது தௌபா செய்தால் மட்டும்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் நல்லறங்களின் மூலம் மன்னிக்கப்படாது. பெரும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது தௌபாவின் மூலம் தான் மன்னிக்கப்படும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய அடியார்கள், பெரும் பாவங்களை செய்யாமல் வெறுமனே இருங்கள், உங்களுடைய சிறு சிறு பாவங்களை நான் மன்னிக்கிறேன். பெரும்பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு தருகிற ஒரு பரிசு. பெரும்பாவம் செய்தால் கடுமையான எச்சரிக்கை. இது ஒரு இறைவனாகிய ஒரு ரப்பாகிய அடியார்களின் மீது உரிமையோடு அவன் சொல்லலாம், இதை செய்தால் இந்த அநியாயத்திற்கு இந்த தண்டனை, இதை செய்தால் சொர்க்கத்தும் உங்களுக்கு கிடைக்காது, இதை செய்தால் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு செல்வீர்கள், இது ஒரு ரஹ்மான் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதை செய்யாமல் இருந்தால் அதற்கு ஒரு பரிசு வேணுமா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் என்னுடைய அடியார்கள், என்னை பயந்துதானே செய்யாமல் இருந்தீர்கள், நரகத்தை பயந்துதானே அதை செய்யாமல் இருந்தீர்கள். நரகத்தை பயந்து, என்னை பயந்து, சொர்க்கம் வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த பெரும் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்த காரணத்தினால் உங்களுக்கு நான் சும்மா வெறும் சிறு பாவங்களை மன்னிக்கிறேன். இது அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 31வது வசனம்.
இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்ஹில்கும் முத்ஹலன் கரீம். பெரும் பாவத்திலே இருந்து நீங்கள் விலகி வாழ்ந்தால் உங்களுக்காக சிறு பாவங்களை நான் போக்கி விடுவேன், உங்களை மன்னிக்கிறேன். அது மட்டுமல்ல, மதிப்புமிக்க இடத்தில் உங்களை நான் ஒன்று கூட்டுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான். பெரும் பெரும் பாவங்களிலே இருந்து தவிர்ந்தால், பெரும் பாவம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, கொலை செய்வது, விபச்சாரம் புரிவது, அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது, குழந்தைகளை கொல்லுவது, பெற்றோர்களை நோவினை செய்வது, வட்டி வாங்குவது, கொடுப்பது, சாட்சி கையெழுத்து போடுவது, வசூலிப்பது, கணக்கு பார்ப்பது, வட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் ஈடுபடுவது பெரும் பாவத்துடைய பட்டியல். அந்த பெரும் பாவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்காக சிறு பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது அவனுடைய ரஹமத்தா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கிருபையா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி செய்கிறான்? பின்னால் சொல்ல போகின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை தன்னுடைய அடியார்கள் அடைந்து நிம்மதியோடு சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கிற ஒரு ஏற்பாடு. இனி அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்துண்டு கேட்டால் நீங்கள் எல்லாம் அதிர்ந்து போய் விடுவீர்கள். திருக்குர்ஆனை நல்லா படிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளோடு நீங்கள் தொடர்பு மட்டும் வைத்திருந்தால் உங்களை எந்த தீய சக்தியாலும் உங்களை வழிகெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை குறித்துள்ள ஒரு பாசம், அல்லாஹ்வை குறித்துள்ள ஒரு நேசம், அல்லாஹ்வை குறித்துள்ள அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிற ஒரு நெருக்கம் அந்த அளவுக்கு அதிகமாகும் என்பாங்க சொல்லுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் திருக்குர்ஆன் ஒரு இடத்தில், இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த ஒரு வசனத்தை மட்டும் இஸ்லாமிய சமூகம் மனப்பாடம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வில் மகனுக்கு, மக்களுக்கு, நண்பர்களுக்கு போதித்தாலே இணை வைத்தல் ஓடி போய்விடும். இணை வைத்துடைய அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய சமூக மக்களுடைய அடிப்படை காரணம் என்ன? கந்தூரி விழா எடுப்பது, தர்காவில் போய் வணங்குவது, தர்காவுக்கு காணிக்கை செலுத்துவது, அவுலியாக்களுக்கு வருஷத்திற்கு ஒரு முறை துவா ஓதுவது, திக்ர்கள் ஓதுவது, மௌலூது, எல்லாம் எதற்கு? இவரின் மூலம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதானே. இவரின் மூலம் தான் நான் பாவம் மன்னிப்பேன் என்று யார் சொன்னால் என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? நான் மன்னிக்க மாட்டேனா? மன்னிப்பதற்குண்டான ஏற்பாட்டை நான் துனியாவிலே செய்யவில்லையா? நீங்கள் செய்கிற குற்றத்தை எல்லாம் நான் பதிவு செய்து மறுமை நாளிலே கொண்டு வந்து விசாரிப்பேன், அப்புறம் உங்களுக்கு நான் தண்டனை தருவேன் என்று எங்காவது சொன்னேனா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? என்ன பதில் அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் இல்லையா? பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பாவத்தை மன்னித்து உங்களை பாதுகாக்க வேண்டும். அது போதும் அவனுடைய இரக்க குணத்திற்கு, கருணையாளனுக்கு அது போதும். ஆனால் ஒரு 2 வருட காலம் தொடர்ந்து ஒரு அடியான் பாவம் செய்திருக்கான் வையுங்களேன். 2 வருட காலமும் தன்னுடைய ஆயுள் காலத்தை வீணடித்து விட்டான் வையுங்களேன். 2 வருடம் பொறுத்து 2010 ஜனவரி 1 தேதியில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், யா அல்லாஹ், கடந்த ஆண்டுகள் இப்படியெல்லாம் அநியாயம் செய்தேன் யா அல்லாஹ், உன்னை பற்றி இப்பொழுதுதான் ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய இரக்க சிந்தனை உடையவன் என்று நான் திருமறை குர்ஆனின் மூலமும் நபிமொழிகளின் மூலமும் அல்லாஹ்வே நான் இப்பொழுதுதான் அறிந்தேன் என்று பாவம் செய்த நீங்கள் அடிமைத்தன்மையை பிரதிபலித்து 2 கரத்தை உடத்தி யாருமில்லாத நேரத்தில் தனிமையில் கண்ணீர் விட்டு நீங்கள் அழும் பொழுது அல்லாஹ் சொல்கிற ஒரு ஆயத்துண்டு திருக்குர்ஆனில் 15வது அத்தியாயத்தின் 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம், 14வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். இவ்வளவு ஏற்பாடுகளையும் பாவங்களை மன்னிக்க செய்த பிறகு அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்கள். 14வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கிறார். எதற்காக? காலத் ருசுலுகும் அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அந்த ரப்பின் மீதா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? அல்லாஹ் கேட்க சொல்கிறான், வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வின் மீதா நீங்கள் அவநம்பிக்கை கொள்கிறீர்கள். எது ஊக்கும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். எதற்காக வேண்டி? லியஃபிர லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅখিরக்கும் இலா அஜலி முஸம்மா, உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, சொர்க்கத்தை உங்களுக்கு தருவதற்காக அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அழைத்தால் பிரார்த்தனை செய்தால் பாவ மன்னிப்பு, அவ்வளவுதானே. அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான்.
நாமெல்லாம் கற்பனையால் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஆயத். 25:70 இந்த 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா வ கானல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், பாவங்களை சொல்லி கடந்த காலங்களில் செய்த தவறுகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் என்ன செய்வானாம், உங்களுடைய திருந்துதலை பார்த்து, உங்களுடைய இஹ்லாஸான அந்த பிரார்த்தனைகளை பார்த்து, அல்லாஹ்வை பயந்து நீங்கள் ஓடி வந்ததை பார்த்து அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக அல்லாஹ் மாற்றுகிறானாம். நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுத சொல்கிறானாம். மறுமையில் நமக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு அன்பான சொற்களே. நமக்கு நிச்சயம் மறுமை நாளிலே சொர்க்கம் உண்டு, எந்த சந்தேகமும் வேண்டாம். காரணம், அல்லாஹ் அவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை இந்த துனியாவில் அல்லாஹு தஆலா நமக்காக வேண்டி செய்திருக்கிறான் அன்பான சொற்களே. ஆகவே நம்முடைய கடமை என்ன? பாவம் செய்தால் வருந்த வேண்டும், நல்லறங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த நல்லறங்களை தொடர்ந்து எந்த முறைப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி எப்படி செய்ய வேண்டும்? இஹ்லாஸாக. இஹ்லாஸ் என்றால் என்ன? நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உயிரோட்டம் ஒவ்வொரு நன்மையிலும், சதக்காவானாலும் திக்ரானாலும் தௌபா ஆனாலும் பிரார்த்தனைகளானாலும் தொழுகையானாலும் என்னை ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உயிரோட்டம் ஒவ்வொரு இபாதத்துகளை செய்யும் பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்திற்கு பகரமாக நன்மைகள் எழுதப்படுகிறது. என்னுடைய எண்ணத்திற்கேற்றவாறு நான் செய்கிற நன்மையினுடைய கூலி இரட்டிப்பாக பன்மடங்காக கணக்கின்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக வாக்களித்து நம்மை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் உங்களுடைய லட்சியம், என்னுடைய லட்சியம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய லட்சியமாக நிச்சயம் இருக்க வேண்டும் என்பான்ற சொற்களை அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான். யாரை? அவனை முழுக்க முழுக்க நம்பிய மக்களை, அவன் மீது அவமரியாதை கொண்ட மக்களை அல்ல. அல்லாஹு தஆலா தர்கா வழிபாட்டு சிந்தனையுடைய இன்னவர அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த மக்களை அல்லாஹ் மறுமை நாளில் நிறுத்தி, ஏன் இந்த அப்துல் காதர் ஜீலானி இதோ இருக்கிறார், இவரை அழைத்து நீ பிரார்த்தனை செய்ய என்ன காரணம்? அல்லாஹ்வே, நீ பாவங்களை மன்னிக்க மாட்டாய், என் மீது நீ கோபமாக இருக்கிறாய், நான் ஒரு பாவி, ஆகவே தான் இவரின் மூலம் உன்னை நெருங்கினேன் என்றால் அல்லாஹ் திரும்ப கேட்பானே, உடைய பாவத்தை மன்னிக்க இவ்வளவு ஏற்பாட்டை உலகத்திலே நான் செய்தேனே, பிறகு எதற்கு இவர் என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? என்ன பதில் அன்பான சொல்லுங்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய சமூக தாய்மார்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், பெரியோர்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்றைக்கு ஒரு அடியான், சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஒரு அடியான் அல்லாஹ் அல்லாத யாரிடமாவது போய் முறையிட்டால் அவன் அல்லாஹ்வை குற்றம் சுமத்துகிறான் என்று பொருள். அல்லாஹ்வை அவன் குற்றம் சுமத்துகிறான் என்று பொருள். எப்படி? அவுலியாக்கள் தான் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்காதவன் என்று குற்றம் சுமத்தி அவன் சொல்லுகிறான். அவுலியாக்கள் தான் நோயை நமக்கு தீர்க்க வேண்டும் என்று சென்றால் அல்லாஹ்வுடைய வேலை நோயை தருவது, அவுலியாவுடைய வேலை தான் நோயை தீர்ப்பது, இல்லையா? வறுமை போக அவுலியாக்களே, நாதாக்களே, பத்ரீன்களே, தங்கல்மார்களே, எங்களுடைய வறுமை போக வேண்டும், வீட்டில் செழிப்பு வேண்டும் என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய வேலை வறுமையை தருவது, அவுலியாக்களுடைய வேலை செழிப்பை தருவது. அப்ப அல்லாஹ்வை குற்றம் சுமத்துவதாக ஆகுமாகாதா? அவுலியாக்களை அழைத்து பிள்ளை வரம் கேட்டு, ஒரு மலட்டுத்தன்மையுடைய ஒரு பெண், குழந்தை தாமதமாக பிறக்கின்ற ஒரு பெண் பிள்ளை வரம் கேட்டு தர்காவுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய வேலை என்ன? மலட்டுத்தன்மை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை, அவுலியாக்குடைய வேலை குழந்தையை தருவது என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்கள் எவ்வளவு பாரதூரமான முடிவுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க, பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்திற்கு அழைக்க, மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தை தர அல்லாஹ் இந்த 3 வகையான அருளை நம் மீது பொழிந்திருக்கிறானே, இது போதாதா அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கு? அல்லாஹ்வுடைய முதல் நியமத் என்ன என்று பார்த்தோம்? தீமையை எண்ணினால் குற்றமல்ல, நன்மையை எண்ணினால் எண்ணிய உடனே நன்மை. தீமையை செய்தால் ஒரு தீமைக்கு ஒரு தண்டனை, நன்மையை செய்தால் ஒரு நன்மைக்கு பல கோடி மடங்கு நன்மை, ஒரே ஒரு நன்மைக்கு. இரண்டாவது அருள், நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் நன்மைகளை கொண்டே அல்லாஹ் அளிக்கிற ஏற்பாடுகளை துனியாவில் செய்திருக்கிறான். இரண்டாவது அருள்.
மூன்றாவது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகிற மிகப்பெரிய ஒரு நேமத்தை அல்லாஹு தஆலா நம் மீது சொரிந்திருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய நேமத்தை புரிந்து நம்முடைய ஆயுள் காலத்தில் அல்லாஹ்வோடு அதிகம் அதிகம் நெருக்கம் வைக்கிற நன்மக்களாக மாற வேண்டும். பெரும்பாவத்திலே இருந்து ஒதுங்கினாலும் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு என்று சொல்கிற ரஹ்மானோடு அதிகம் அதிகம் நாம் தொடர்பு வைக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நல்லவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். இந்த சொர்க்கம் எதற்காக வேண்டி அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு யதார்த்தத்தை ஆரம்பத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உலகம். ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை தாண்டி அல்லாஹ் நமக்கு இந்த துனியாவில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த உலகம் இந்த உலகம். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது நம்முடைய தேவைக்காக வேண்டி உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் முடிக்கிறோம், அல்லாஹ் நாடி குழந்தை செல்வம் கிடைக்கிறது, குடும்ப வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளை தருகிறான், தந்தை தாய் என்கிற அந்தஸ்தோடு மீண்டும் குடும்ப வாழ்வு பெறுகிறது. இப்படி இந்த துனியாவில் வாழுகிற ஒரு வாழ்வு. இந்த துனியாவுடைய இந்த வாழ்வில் இந்த துனியாதான் நமக்கு தேவை என்று நீங்கள் முடிவு செய்தால் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த துனியாதான் நமக்கு தேவை. இந்த துனியாவில் முடிந்தவரை நாம் பணம் சம்பாதித்து சந்தோஷமாக வீடுகளை கட்டி நல்ல ஆடம்பரமாக நல்ல நல்ல அருஞ்சுவை உணவு உண்டு நிம்மதியாக கிடைத்ததையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று நீங்கள் முடிவு செய்தால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு உண்டு. உங்களை அல்லாஹ் தடுக்க மாட்டான், தாராளமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உலகத்தை விரும்புகிற மக்களுக்கு உலகத்தை கொடுப்பான், மறுமையை விரும்புகிற மக்களுக்கு மறுமையை கொடுப்பான். இனி உலகத்தை விரும்புகிற உங்களுக்கு இப்படி தன்னுடைய எல்லா வகையான நேரத்தையும் 24 மணி நேரத்தையும் இந்த துனியா உலகத்திற்காக வேண்டியே நீங்கள் செயல்படுத்தி வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் மறுமை நஷ்டம் இல்லையா? காலையில் 9 மணிக்கு எழுந்து அவசரமாக உணவு உண்டு, வியாபாரத்திற்கு சென்று மதியம் அவசரமாக ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுக்க வந்து உணவு உண்டு, திரும்ப வியாபாரத்திற்கு சென்று இரவு 9 மணி 10 மணி பிள்ளைகள் எல்லாம் உறங்கிய பொழுது மனைவி எல்லாம் உறங்கி வீடெல்லாம் சாத்திய பிறகு திரும்ப 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து குழந்தைகளோடு கொஞ்சம் நேரம் இல்லை, மனைவியோடு பேச நேரம் இல்லை. இந்த அளவுக்கு எப்பொழுது பார்த்தாலும் காசு, வியாபாரம், பொருளாதாரம் என்று ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவனுடைய வாழ்விலே இபாதத் இல்லை, குறித்த நேரத்தில் தொழுகை இல்லை. இனி குறித்த நேரத்தில் தொழுகை இருந்தாலும் தன்னுடைய சொந்த வாழ்வை மட்டுமே கவனிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க அவன் விரும்பவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய அவன் விரும்பவில்லை. தன்னுடைய தொழில், தன்னுடைய வீடு, தான் சம்பாதிக்கின்ற சொத்து, இப்படியே மனிதன் தன்னுடைய ஆயுள் காலத்தை கழித்தால் மறுமையிலே இந்த சொர்க்கம் கிடைக்குமா அன்பான சகோதரர்களே? இனி இப்படி இரவு பகலாக சம்பாதிக்கின்றீர்களே, இந்த சம்பாதிக்கின்ற இந்த பொருளாதாரம் எல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். எப்பொழுது? நீங்கள் ஒரு தள்ளாத வயது, 40 வயது, 45 வயது, 45 வயதை அடைந்த நீங்கள் 25 வயதில் உழைத்ததை போல உங்களால் உழைக்க முடியாது. சிறிது ஒரு தளர்ச்சி. அப்ப 45 வயது வரும் பொழுது நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை வைத்து முழுக்க அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம், நோய் வரக்கூடும், உடலில் பலகீனம் வரக்கூடும், முதுமை வரக்கூடும், ஒன்றும் இல்லையா மரணம் வரும் இல்லையா? கிடைக்கிற பணத்தை எல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமா என்றால் உலகத்தில் அனுபவிக்க முடியாது. பல காரணங்கள் உண்டு. நோய் உண்டு, முதுமை உண்டு, ஏதாவது ஒரு விபத்து நடந்தால், கோமா ஸ்டேஜில் கடந்தால் ஒன்றும் உள்ளே செல்லாது, மரணம் வந்தால் ஒன்றும் நடக்காது. இது துனியா. அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், ஒரு நல்லவன் என்ன நினைக்கிறான் என்றால், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம், நமக்கு அல்லாஹ் தஆலா நோய் நொடி இல்லாத, மரணம் இல்லாத, பலகீனம் இல்லாத, முதுமை இல்லாத, எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வாழ்வை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும் என்று நல்லவர்கள் நினைக்கிறார்களே, அந்த எண்ணத்திற்கு பிரதிபலிப்பாக அல்லாஹ் கொடுப்பதுதான் சொர்க்கம். அல்லாஹ் கொடுப்பதுதான் சொர்க்கம். இந்த உலகத்தில் ஹராமான மதுபானங்களை அருந்தி, இந்த உலகத்தில் அல்லாஹ் தடுத்த எல்லா உணவுகளையும் தாராளமாக அருந்தி, நல்லவர்கள் இந்த உலகத்தில் ஹராமுகளை ஒதுக்கி, பானமானாலும் உணவானாலும் ஆடையானாலும் ஆபரணமானாலும் எதாக இருந்தாலும், தங்கம் ஆண்களுக்கு ஹராம்,
பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராம் என்றார்கள். ஹராமான பொருளாதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்றார்கள். விபச்சாரம் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. மதுபானம் ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து வாழ்ந்தாயா? மறுமையில் அல்லாஹ் எழுப்புகிறான், எழுப்பி சொர்க்கத்திற்குள் விடுகிறான். உனக்கு இங்கே மதுபானம் தரப்படும், போதை இருக்காது. இங்கே உனக்கு ஹராம் ஹலால் கிடையாது. உலகத்தில் இதற்காக வேண்டி ஹராம் ஹலால்களை பேணி வாழ்ந்த உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு இந்த சொர்க்கத்தில் உமக்குண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அந்த சொர்க்கம். சொர்க்கம் என்பது யாருக்குரியது? சொர்க்கம் என்பது இந்த துனியாவில் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தானே, முழுக்க முழுக்க ஏழ்மை நிலை இருந்தும் கஷ்டமான நிலை இருந்தும் எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தும் எனக்கு தேவை சொர்க்கம், எனக்கு தேவை மறுமை, எனக்கு தேவை அல்லாஹ், எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய கருணை என்று தன்னுடைய வாழ்வை முழுக்க முழுக்க அர்ப்பணித்தானே, அவனை அல்லாஹ் நன்றி சொல்லி நற்செய்தியோடு வழி அனுப்புகிற இடம் அந்த சொர்க்கம். வழி அனுப்புகிற இடம் அந்த சொர்க்கம். இந்த உலகத்தில் கிடைத்ததை எல்லாம் அனுபவித்து ஹராம் ஹலால்களை பேணாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் அது கியாம நாளின் அறிகுறி. அப்பொழுது மக்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படி வாழ்ந்தால் நமக்கு கிடைக்காத சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள், எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு சான்று பகரும். அஸருடைய தொழுகை எவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் இழந்தவனை போல் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இறை இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வக்துக்கும் ஹய்யாலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு காதில் விழுந்த பொழுது கூட ஜமாத்தோடு சேர்ந்து ஓடோடி வந்து தொழுது தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக மறுமை நாளில் இந்த துனியாவில் மரணிப்பதற்கு பகரமாக தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தானே, அவனுக்கல்ல சொர்க்கம். ஓடோடி வந்து முதல் சஃபில் இமாமுடைய வலது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆனாலும் ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமுறலை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே, அவனுக்குரியது அந்த சொர்க்கம். யாருக்குரியது அந்த சொர்க்கம்? இந்த துனியாவில் ஏதாவது ஒரு வறுமை வந்தால், ஒரு பொருளாதார கஷ்டம் வந்தால் அதை நீர்ப்பதற்காக வேண்டி ஓடி போய் வட்டியில் போய் மிகப்பெரிய படு பாதாளத்தில் போய் அல்லாஹ்வோடு தூதரோடு போர் செய்கிற அந்த கர்ணகொடூரமான அந்த வட்டியின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திய மக்களுக்கு அந்த சொர்க்கமா? அல்லது வறுமை வந்தாலும் சகித்துக் கொள்வோம், வறுமை வந்தாலும் பொறுத்துக் கொள்வோம், என்னுடைய ரப் என்னை படைத்தான், எனக்குரிய ரிஸ்கை அல்லாஹ் நிச்சயம் எழுதி தீர்மானித்து விட்டான், அந்த ரிஸ்க் எனக்கு கிடைத்தே தீரும் என்று அந்த எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நான் பொருளாதாரத்தை கொண்டு விளைச்சலை கொண்டு பயமுறுத்தி உயிரை பிடுங்கி உங்களுக்கு நேசமான மக்களை எல்லாம் பறித்து உங்களை நான் சோதிப்பேன். யார் அந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்கிறானே, அந்த மக்களுக்குரியது சொர்க்கம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரா, அவர் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் நடக்க முடியாது. அது வியாபாரமானாலும் சரி, என்னுடைய இபாதத்தானாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, என்னுடைய மறைமுக வாழ்வானாலும் சரி, என்னுடைய பகிரங்க வாழ்வானாலும் சரி, என்னுடைய சமூக வாழ்வானாலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்வானாலும் சரி, எனக்கு ஒரு தூதர் உண்டு, எனக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த தலைவர் இப்படி என்று சொன்னால் அது அப்படித்தான். இது கூடாது என்றால் என்னுடைய உயிர் இருக்கிற வரை அது கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தானே, அவனுக்குரியது அந்த சொர்க்கம். இந்த துனியாவில் ஒரு பாவம் செய்த பொழுது, ஒரு தவறான ஒரு காரியத்தில் ஈடுபட்ட பொழுது ஓடோடி வந்து அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்வே என்னை குற்றம் பிடித்து விடாதே, அல்லாஹ்வே இந்த பாவம் செய்த நிலையில் நான் மரணித்தால் எனக்கு மறுமையில் நரகத்துடைய வேதனையை தாங்க முடியாது என்று கண்ணீர் விட்டு அழுதானே, அவனுக்குரியது அந்த சொர்க்கம். பாவம் செய்து அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த மனம் இல்லாமல் தொடர்ந்து அந்த பாவத்தை நியாயப்படுத்தி அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிற மக்களுக்குரியதல்ல அந்த சொர்க்கம்.
அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை குறித்து அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய இறை விசுவாசிகள், இந்த உலகத்தில் வாழ்கிற தன்னுடைய இறை விசுவாசிகள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக, தன்னை பின்பற்றுகிற மக்கள், தன்னை சார்ந்திற மக்கள் இந்த உலகத்தில் மென்மேலும் நன்மையை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவதற்காக, தன்னை விசுவாசித்த மக்கள் நிச்சயம் மறுமை நாளில் என்னுடைய அன்பிற்குரிய மக்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உங்களுக்காக வேண்டி படைத்ததுதான் அந்த சொர்க்கம். மலக்குமார்களுக்குரியது அல்ல அந்த சொர்க்கம், சைத்தானுக்குரியது அல்ல அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கம் உங்களுக்குரியது. அல்லாஹ் தர தயார், நீங்கள் தயாரா என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அல்லாஹ் தயார், அந்த சொர்க்கத்தை தருவதற்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதற்கு நாம் தயாரா என்பதுதான் பிரச்சனை. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் படைத்து உங்களையும் படைத்து வேதத்தையும் அருளி தூதரையும் தந்து நன்மையை செய்ய வைத்து பாவத்தையும் அழித்து பாவம் செய்ய இவ்வளவு ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து இறுதியில் அல்லாஹு தஆலாவினுடைய கையையும் மீறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார் ஒரு சம்பவத்தில். எனக்குரிய உதாரணம் ஒரு மனிதன் தீ மூட்டி அந்த தீயில் வந்து விழுகின்ற பூச்சிகளை கைகளில் கொண்டு தடுத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். அவனுடைய கையையும் மீறி அந்த பூச்சிகள் ஒவ்வொன்றும் தீயில் விழுவதற்கு உதாரணம் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் உங்களை நரகத்திலே இருந்து பாதுகாக்க வந்தவன். நரகம் நெருப்பை உங்களால் தாங்க முடியாது. நரகத்திலே இருந்து பாதுகாக்க வந்தவன் நான். ஆனால் என்னுடைய பேச்சு, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய செயல்பாடு இவைகளையெல்லாம் உங்கள் மத்தியிலே நான் தெளிவாக விவரித்து விட்டேன். ஆனால் என்னுடைய கையையும் மீறி நீங்கள் நரகத்தை விரும்புகிறீர்கள், நரகத்திலே போய் விழுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வழிமுறையை ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வையும் திருப்பு முனையாக அமைக்கப்படுகிற மாதமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இந்த மாதம் அமைய வேண்டும் என்பதை என்னுடைய மேலான ஒரு கருத்தாக உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து நமக்கு எங்கிருந்து விவரிக்கிறார்கள் என்றால், சொர்க்கத்தில் செல்லுகின்ற முதல் மனிதர் யார், சொர்க்கத்திற்கு செல்லுகிற முதல் சமூகம் எது, சொர்க்கத்திற்கு முதலில் செல்லுகிற மக்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுடைய முக தோற்றம் எப்படி இருக்கும், சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுடைய பருவங்கள் எப்படி இருக்கும், முதிய வயதா, இளமை பருவமா, நடுத்தர வயதா எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகவே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். என்பான சொற்களே, அல்லாஹு தஆலா முதலில் சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்தானாம், நரகத்தையும் அல்லாஹ் படைத்தானாம். அல்லாஹ்வுடைய சொர்க்க நரகத்தை முதலில் பார்வையிட்டவர் யாரு? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைத்து விட்டான், நரகத்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். சொர்க்கம் நல்லவர்களுக்கு, நரகம் தீயவர்களுக்கு, இரண்டையும் அல்லாஹ் முதலில் போய் பார்வையிட சொல்கிறான். யாரை அழைத்து? வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய வஹியை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற, இறை தூதர்களுக்கு கொண்டு வருகிற வானவர்களுடைய தலைவர், அல்லாஹுவால் அதிகம் நேசிக்கப்படக்கூடியவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை அல்லாஹ் அழைக்கிறான். ஜிப்ரீலே, நல்லவர்களுக்காக வேண்டி நான் படைத்திருக்கிற சொர்க்கத்தையும் தீயவர்களுக்காக வேண்டி நான் படைத்திருக்கிற நரகத்தையும் போய் பார்த்து வாருங்கள் என்கிறான். அவர் சொர்க்கத்தை பார்க்க போகிறார். அப்பொழுது அல்லாஹ் அந்த சொர்க்கத்தினுடைய தகுதி, அந்த சொர்க்கம் யாருக்குரியது, எப்படிப்பட்ட மக்களுக்குரியது என்கிற தகுதியோடு போய் பாருங்கள் என்று தகுதிகளை அல்லாஹ் விவரிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தகுதி கலந்த பார்வையோடு அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து சொன்ன ஒரு செய்தி உண்டு. அல்லாஹுவே, சொர்க்கம் கற்பனை செய்ய முடியாதது. எந்த ஒரு கண்ணும், எந்த ஒரு காதும், எந்த ஒரு உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத சொல்லிய மக்கள், சாந்தமான மக்கள், என்னை கொண்டு நீ நிரப்புகிறாய். அல்லாஹ் சொன்னானாம், ஏழை எளிய மக்கள், உண்மையிலேயே அப்பாவித்தனமான மக்கள், உண்மையிலேயே பாவத்திரத்தில் சொல்கிறது அவன் மட்டும்தான் எனக்கு வருகிறான். உடனே அல்லாஹ் சொன்னான், நீ என்னுடைய வேதனை, நீ என்னுடைய தண்டனை, என்னை மீறி, வேதத்தை மீறி,
தூதரை மீறி இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை உன்னை கொண்டுதான் வேதனையே செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற சம்பவமும் சொர்க்க நரகம் குறித்து ஆரம்பமாக உங்களுடைய கவனத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லி விடுவான். அது ஒரு தனி விஷயம், அது குறித்து பேசினால் பல மணி நேரம் தேவை. தீர்ப்பு சொல்லுவான். தீர்ப்பு சொன்ன பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் அல்லாஹ் ஒரு பாலத்தை கொண்டு வருவான். பாலத்தை கடந்துதான் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்தை கடந்தான் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று என்று சொல்லிதான் எல்லா நபிமார்களும் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்படி பாலத்தை கடந்து சென்று சொர்க்கத்தை தட்டுகிற முதல் மனிதன் நான் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்தை தட்டும் பொழுது அந்த சொர்க்கத்துடைய காவலாளி வானவர் நீங்கள் யார் என்று கேட்பாராம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார், நான் தான் முஹம்மத், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தன்னை அறிமுகம் செய்வாராம். வானவர் திரும்ப சொல்லுவாராம், உங்களை தவிர யாருக்கும் முதலாவதாக துறக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று வானவர் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் முதலாக சொர்க்கத்திற்கு செல்லுகிற ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய சமூகத்திலே இருந்து என்னுடைய சமூகம் வரை பல கோடி மக்கள் மறுமை நாளிலே நிற்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் முதலில் எந்த சமூகத்தை அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் என்னுடைய சமூகத்தை தான் அல்லாஹ் முதலில் விசாரிப்பான். முஸ்லிமில் ஜும்மாவுடைய பாடத்தில் வருகிற நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் வேதம் கொடுக்கப்பட்டதில் கடைசி சமுதாயம், தூதர் அனுப்பப்பட்டதிலும் கடைசி சமுதாயம், நம்முடைய சமுதாயம் இருப்பதில் கடைசி சமுதாயம். நமக்கு முன்னால் வேதங்கள் அருளப்பட்ட சமுதாயம் உண்டு, நமக்கு முன்னால் தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் உண்டு. ஆனால் நன்மையுடைய இபாதத்துடைய விஷயத்தில் நாம் தான் எல்லோரை விடவும் முந்தியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மைதான். சனிக்கிழமை என்பது யூதர்களுடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்தவர்களுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய நாள். நம்முடைய இபாதத்துகளுக்கு பிறகுதான், நம்முடைய வெள்ளிக்கிழமைக்கு பிறகுதான் யூதர்கள் ஆனாலும் நசாராக்கள் ஆனாலும் இபாதத்துடைய விஷயத்தில் நமக்கு பின்னால் தான் அவர்கள் வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி மறுமை நாளில் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் முதற்கட்டமாக விசாரித்து முதற்கட்டமாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற மக்களில் முகபாவனை அவரவர்களுடைய இபாதத்துகளுக்கு தகுந்தவாறு, அந்தஸ்துகளுக்கு தகுந்தவாறு அல்லாஹு தஆலா முதலில் சொர்க்கம் செல்கிற மக்களுடைய முகபாவனையை பௌர்ணமி நிலவை போல அல்லாஹ் வைப்பானாம். இரண்டாவது, சொர்க்கம் செல்கிற மக்களுடைய முகத்தினுடைய அமைப்பு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போல முகபாவனையோடு அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். இன்னொரு சாராரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்கள் யார்? அவர்களும் நரக நெருப்பில் குறிப்பிட்ட காலம் வேதனை அடைந்த பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற மக்கள். அவர்கள் மாவுல் ஹயாத், அதாவது உயிர் ஜீவன் கொடுக்கப்படுகிற நீர் ஊற்று என்று அதற்கு பெயர். அந்த நீர் ஊற்றில் அந்த கருப்பு நிறமாக இருக்கின்ற நரக நெருப்பினுடைய வேதனை தாங்க முடியாமல் உடல் முழுக்க முகம் முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கின்ற அந்த மக்களை அல்லாஹு தஆலா அவன் கொண்டிருக்கின்ற ஏகத்துவத்திற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்ப முயற்சி செய்வானாம். அப்பொழுது மாவுல் ஹயாத், ஜீவ நீர் ஊற்று என்று அந்த குளியலுக்கு ஒரு பெயர். அங்கே குளிக்க வைத்த பொழுது அந்த அடியான் இந்த பூமியில் ஒரு விவசாயம் செய்யும் பொழுது எப்படி பச்சை பசேல் என்று அந்த நெற்கதிர்கள் பூமிக்கு மேல் வருகிறதோ அதே போல் அந்த மனிதன் மின்ன ஆரம்பிப்பான். அந்த நிலையில் அவன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் சொர்க்கவாசிகளாக நிறைய மனிதர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்துல்லா பின் சலாம் அவர் பூமியில் நடமாடுகிற ஒரு சொர்க்கவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோக கடந்த உரைகளிலே பார்த்தோம், 4 கலீஃபாக்கள், அது கூடாக நிறைய சஹாபாக்கள், அதே போல
பத்ரு போரில் பங்கெடுத்த சஹாபாக்கள், உஹது போரில் பங்கெடுத்த சஹாபாக்கள், ஹுதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர தாமதமானவுடன் பையத்து செய்த 1400க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், இப்படி நிறைய சஹாபாக்கள், சொர்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சஹாபாக்கள் அவர்கள் எல்லாம். அந்த வரிசையில் ஒரு சில சஹாபாக்களையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு எந்த நபிக்கும் இல்லாத, குறிப்பிட்ட ஒரு சில நபிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விசேஷ அந்தஸ்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களில் குறிப்பாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொன்ன நற்செய்தி, சொர்க்கம் பற்றிய நற்செய்தி, தூதரே இதோ வருகிறாளே. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு கொண்டு வந்தார்கள். வருகிற அந்த வருகையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார், வருகிற கதீஜா அம்மாவுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் முத்தாலான ஒரு மாளிகையை அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் மறுமையில் ஏற்பாடு செய்து விட்டான் என்று சொல்லுங்கள். இப்படி தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த நற்செய்தி. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நூஹ் நபி அவரும் ஒரு இறை தூதர். ஆனால் அவருடைய மனைவிக்கு அல்லாஹு தாலா மறுமை நாளில் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். காரணம், அந்த அம்மா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு பெண் என்று அல்லாஹ் சொல்கிறான். லூத்து நபி, அந்த லூத்து நபியினுடைய மனைவியும் அந்த தூதருக்கு எதிராக செயல்பட்ட 2 பெண்மணிகளை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் பொழுதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லா மக்களும், பெண்ணானாலும் ஆணானாலும் எல்லாம் மரணித்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு மரணித்த ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியா என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முஹம்மது இப்ராஹிம் என்கிற ஒரு மகன் பிறந்தான். ரொம்ப பாசத்தோடு இருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இப்ராஹிம் என்கிற மகன் இறந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த இப்ராஹிமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நற்செய்தி என்னவென்றால், எனது மகன் இப்ராஹிமுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் செவிலித்தாயின் மூலம் பாலூட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகன் சொர்க்கவாசி என்றார்கள். இந்த நற்செய்தியை நூஹ் நபியால் சொல்ல முடியாது. காரணம், நூஹ் நபியினுடைய மகன் இஸ்லாத்தினுடைய விரோதியாக திகழ்ந்தான். நூஹ் நபியினுடைய மகனை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் நபி வெள்ள பிரளயத்தின் மூலம் தனது மகன், தனது மனைவி அழிக்கப்படுவதை பார்த்து அல்லாஹுவே எனது மகன், அல்லாஹுவே எனது மனைவி என்று பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அவன் கிடையாது, அவன் உனக்கு எதிரி, எனக்கும் எதிரி என்று அல்லாஹ் ஒரு தூதருடைய மகனை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் நம்முடைய தலைவர் ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பார்த்தால் பெண்களுக்கெல்லாம் சொர்க்கத்துடைய நற்செய்தி, பிறக்கிற மக்களுக்கெல்லாம் சொர்க்கத்துடைய நற்செய்தி, மக்களுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொர்க்கத்துடைய நற்செய்தி. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, எனது பேர மக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தில் வாலிபருக்கு தலைவராக வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது மகள் ஃபாத்திமா, எனது இருதயத்தின் ஒரு பகுதி எனது மகள் ஃபாத்திமா, எனது மகள் ஃபாத்திமா சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவியாக வருவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நிறைய பேர்களை இந்த உலகத்திலேயே வாழ்த்து சொன்னார்கள் என்பார் சொல்கிறேன். அந்த வரிசையில் பாருங்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 கலீஃபாக்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. 2 கலீஃபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தி சப்தம் போட்டு பேசி விடுகிறார்கள். குறும்புத்தனமாக கோபப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற விஷயங்களை பரிமாறும் முகமாக அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 1 முதல் 2 வரை உள்ள வசனங்களை அல்லாஹ் அருளினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஸ்உருன். நிச்சயமாக இந்த தூதருக்கு முன்னால் யாராவது குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாது, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்கிறான் அல்லாஹ். இது 2 கலீஃபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில் வைத்து இறக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்திற்கு பிறகு ஒரு நபித்தோழரை பள்ளியிலே காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்துக்கும் அந்த நபித்தோழரை காணாததை புரிந்து
அல்லாஹ்வுடைய ரசூல் ஆள் அனுப்புகிறார். எங்கே அந்த நபித்தோழர்? ஏன் அவரை பள்ளியில் காணவில்லை என்று ஆள் அனுப்புகிறார். அந்த மனிதர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அவர் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார். மேலும் அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார், நான் நரகவாதியாகி விட்டேன், என்னுடைய அமலெல்லாம் பாழாய் போய் விட்டது என்று அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நரகவாசி அல்ல, அவருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் யார் என்றால் அவர்தான் ஜாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குரலை உயர்த்தி பேசினால் நன்மை அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேச்சாளர். மதீனா மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் குரலை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிற மக்களுடைய ஒரு பிரதிநிதி. இந்த ஜாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரலை உயர்த்தி நிறைய முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசி இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், குரலை உயர்த்தி பேசிய உங்களுடைய நன்மை உங்களுக்கே தெரியாமல் அழிக்கப்பட்டு விடும் என்கிறானே அல்லாஹ். என்னுடைய நன்மை எல்லாம் போச்சே யா ரசூலல்லாஹ் என்று அழுத, தனது நன்மை பாழாகிவிட்டதே என்பதை வருந்தி அழுத ஒரு மாமனிதர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளியில் முஅத்தினாக இருக்கிற பிலால் அவர்களை பார்த்து ஒரு நாள் கேட்டார்கள், பிலாலே, சொர்க்கத்திற்கு இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து நீங்கள் செய்கிற இபாதத் என்ன? ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி கேட்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நான் சொர்க்கத்தில் உன்னி நடமாடி வருகிற காலடி ஓசையை நான் செவியுற்றேன் பிலாலே என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து ஒது செய்து பாங்கு சொன்ன பிறகு 2 ரக்காத்து தொழுவது நான் தொடர்ந்து வழக்கமுடையவனாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் 2 ரக்காத்து தொழுகிற அந்த ஒரு நன்மைக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கம் என்கிற நற்சான்றிதழை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூதரின் மூலம் அல்லாஹ் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் முழுக்க முழுக்க ஈமானால் நிரம்பி வழிந்து அல்லாஹ்வையும் தூதரையும் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு சில மக்கள் மறுமையிலே வருவார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா, உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் கேள்வி பதிலே கிடையாது, நீங்கள் நேரடியாக சொர்க்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். என்ன பேசினார்கள்? நாமெல்லாம் ஆரம்பத்தில் இணை வைத்த நிலையில் இருந்தோம், அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வையும் தூதரையும் ஒப்புக்கொண்டு ஈமான் கொண்டோம். இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த சிறப்பு நம்முடைய மக்களுக்கு தான் கிடைக்கும் போலும். நம்முடைய மக்கள் தான் இஸ்லாத்திலேயே பிறக்க போகிறார்கள், இஸ்லாத்திலேயே வளர்க்க போகிறார்கள், அவர்களுக்கு தான் இந்த சிறப்பு அம்சம் கிடைக்கும் என்று சஹாபாக்கள் பேசலானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்ல, யார் ஒருவர் கஷ்டமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் தனக்கும் மந்திரித்து ஓதாமல், பிறரிடம் சென்று மந்திரித்து பார்க்காமல், காய்ச்சல் வருகிற பொழுது சூடு வைத்து மருத்துவம் பார்க்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மறுமை நாளில் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிறவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு நபித்தோழர் எழுந்து, உக்காசா பின் மெஹ்சான் என்பது அவருடைய பெயர், யா ரசூலல்லாஹ், அந்த கேள்வி கணக்கே இல்லாமல், கேள்வி கணக்கு தானே யார சொல்லலாம், படுபயங்கமானது மறுமை நாளில், கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற அந்த கூட்டத்தில் நான் ஒருவனாக இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, என்னுடைய உக்காசாவும் அந்த கூட்டத்தில் ஒருவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சான்றிதழ் வழங்கினார்கள் அந்த தோழர்களுக்கு என்று பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டிக்கு சொன்ன ஒரு செய்தி. பத்ர் போர் முடிந்தது, எல்லோரும் மதீனா வருகிறார்கள். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து இப்படி சொன்னார்கள், முஹம்மதே, அல்லாஹ்வுடைய ரசூலே, பத்ர் போரில் எனது மகனை காணவில்லை, அவன் இறந்து விட்டான் என்று அவருடைய தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். எனக்கு இருப்பதோ ஒரே மகன், அவன் மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்று யார சொல்லலாம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் அல்ல. எனக்கு எனது மகன் போரில் கொல்லப்பட்டு விட்டான் என்கிற செய்தி கிடைக்கிறது. எனக்கு நீங்கள் தர வேண்டிய ஒரு வாக்கு, எனது மகனுக்கு மறுமையில் சொர்க்கம் உண்டு என்றால் நான் ஆறுதல் அடைவேன், எனது மகனுக்கு மறுமையில் சொர்க்கம் இல்லை என்றால் என்னால் தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வேன் என்றே எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ் என்று அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இப்படி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள், அம்மா, சொர்க்கமல்ல உனது மகனுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றார்கள்.
ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. மிகப்பெரிய ஒரு தியாகி ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி பத்ர் போரில் பங்கெடுத்து மரணித்த ஹாரிசாவும் ஒரு சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கிராமவாசி ஒரு நாள் வந்தார். நம்முடைய பார்வையில் கிராமத்துப்புற மக்களுக்கெல்லாம் பண்பு இருக்காது, பேச்சாற்றல் இருக்காது, நாகரிகம் இருக்காது என்று இரண்டாந்தர குடிமக்களாக நாம் எல்லாம் ஒதுக்குவது நம்முடைய பாவனை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கிராமவாசி வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ஈமான் கொண்டவன், எனக்கு நீங்கள் இப்பொழுது ஒரு உறுதிமொழி தர வேண்டும். என்ன உறுதிமொழி? நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். என்ன செய்தால் அந்த சொர்க்கம் கிடைக்குமோ நான் அதை செய்ய தயார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐங்கால தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், பேசினால் நன்மையை பேசுங்கள் அல்லது வாய்மூடி இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கிராமவாசி, அல்லாஹ்வே சத்தியமாக நீங்கள் சொன்னதை கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், அப்படியே என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்றுவேன் என்றார். அவர் குதிரையின் மீது ஏறி குதிரை திரும்பி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க போகிறானே நல்லவர்களுக்கு, அந்த சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு வாழும் பொழுது நிறைய மக்களை சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொன்ன நிறைய சம்பவங்களை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவுடைய மனைவி ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அம்மா எப்படிப்பட்ட பெண் குலத்திற்கெல்லாம் எப்படிப்பட்ட முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு தாய் என்றால், தனது மகனை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், எனது மகனை நீங்கள் வளர்த்தி ஆளாக்குங்கள், அவனுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், அவன் ஒரு சிறந்த அழைப்பாளனாக மார்க்க அறிஞனாக உங்களுடைய மேற்பார்வையில் எனது மகன் வளர வேண்டும் என்று தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அர்ப்பணித்த மிகச்சிறந்த ஒரு தாய் ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவன் இறந்து விட்டார். அப்பொழுது தல்ஹா என்பவர் ருமைஸா அவர்களை திருமணம் முடிக்க முன் வருகிறார். விதவையாக இருக்கிற நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே என்பதற்காக வேண்டி அம்மா திடீரென சரி என்று சொல்லவில்லை. காரணம், தல்ஹா அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. தல்ஹாவிடத்தில் ருமைஸா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது இணை வைத்த நிலையில் இருக்கிறீர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களை நான் திருமணம் செய்ய முடியும் என்கிறார்கள். மார்க்கப்பட்டினுடைய பிரதிபலிப்பு. உடனே தல்ஹா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ருமைஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெண் குலத்திற்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஜிப்ரீலோடு சொர்க்கத்தை சுற்றித் திரிந்து பார்க்கிற பொழுது இந்த ருமைஸா சொர்க்கத்தில் இருந்ததை பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருமைஸா அவர்களுக்கும் மறுமை நாளில் சொர்க்கம் என்று நல்வாழ்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஒரு கருப்பு நிற ஒரு பெண் என்ற ஹதீஸில் வருகிறது. அந்த அம்மா ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்கா வலிப்பு இருக்கிறது, இந்த காக்கா வலிப்பு வருகிற பொழுது வீதிகளிலே நான் படுத்து என்னையும் மெய் மறந்து நான் உருண்டு புரண்டு இழைக்கிறேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நோய் நீங்க துஆ செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நோய் நீங்க வேண்டுமா அல்லது சொர்க்கம் வேண்டுமா என்றார்கள். உடனே அந்த அம்மா, சொர்க்கமா யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்க துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நோய்க்காக வேண்டி நீங்கள் பொறுமை காத்து பொறுத்திருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்றார்கள். அந்த அம்மா அடுத்தது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பொறுமையோடு இருந்து சொர்க்கத்திற்காக வேண்டி பொறுமையோடு இருக்கிறேன், ஆனால் நான் காக்கா வலிப்பினால் வீதிகளில் அப்படியே உருளுகிற பொழுது ஆடை விலகுகிறது, அதனால் எனது மான பிரச்சனை ஏற்படுகிறது, ஆடை விலகாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த அம்மா சொர்க்கவாசியாக மதீனாவிலே வாழ்ந்து மரணித்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது இந்த மஸ்ஜித் நபவி, இந்த பள்ளிக்குள் ஒரு சொர்க்கவாசி வருவார், அவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். கையில் செருப்பை பிடித்துக் கொண்டு அந்த நேரத்தில் பள்ளிக்குள் வந்து தொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்லி தோதர்களுக்கும் நல்வாழ்த்து சொல்லி திரும்ப சென்றார். இரண்டாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது இங்கே ஒரு சொர்க்கவாசி வர போகிறார் என்றார்கள். இரண்டாவது முறையும் அதே நபி தோழர். மூன்றாவது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது இங்கே ஒரு சொர்க்கவாசி வரப்போகிறார் என்றார்கள். அதே போல அவர்தான் வந்தார்.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டாரே, அந்த சொர்க்கத்திற்குரிய இபாரத் அவரிடத்தில் என்ன உண்டு என்பதை நாம் அவரோடு தங்கி எப்படியாயினும் அதை பார்க்க வேண்டும் என்று இப்னு உமர் அவர்களுக்கு ஆசை. தங்கிய 3 நாள் தங்கிவிட்டு இப்னு உமர் அந்த தோழரை பார்த்து சொல்கிறார், தோழரே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் பள்ளிக்குள் வருகிற பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொர்க்கவாசி என்றார்கள். 3 நாள் உங்களோடு தங்கினேன், பெரிய இபாதத்துன்னும் உங்களிடத்தில் இல்லையே. அந்த தோழர் சொல்கிறார், நான் என்னுடைய வாயினால், என்னுடைய கரத்தினால், என்னுடைய உள்ளத்தால் கூட எந்த முஸ்லிமுக்கும் நல்ல எண்ணம் தான் வைப்பேன், தீய எண்ணம் கொள்ள மாட்டேன். என்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன். அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருந்தால் நான் வயிறார உண்ண மாட்டேன். என்னுடைய தொழுகை கடமையாக்கப்பட்ட உபரியான வணக்க வழிபாடு மட்டும்தான் என்று சொல்லுகிறார். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று பாராட்டி சொல்லப்பட்டவர் அவர். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவரையும் சொர்க்கவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது போரில் கொல்லப்பட்டார். மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி. முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அந்த உடம்பை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸஅபே, நான் உனக்கு சாட்சி, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே உங்களை அர்ப்பணித்து இங்கே வந்ததற்கு நான் சாட்சி அல்லாஹ்விடத்தில் சொல்ல என்று முஸஅபுக்கு நற்செய்தி சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது நிறைய மக்களுக்கு நற்செய்தியாக அந்த மறுமை நாளை குறித்து, மறுமை நாளில் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பேரின்பத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யதுஉ, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். இது பொதுவான ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து துனியாவில் வாழும் பொழுதே சொர்க்கவாசிகளாக வாழ்ந்து மரணித்தார்கள் அவர்கள். இந்த அழைப்பு 1430 ஆகிவிட்டது. இன்னும் இந்த அழைப்பு திருக்குர்ஆனிலே உண்டு. உலகம் அழிகிற வரை உண்டு. படிக்கிற மக்களை எல்லாம் அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். இலா தாரிஸ் ஸலாம், அமைதி இல்லமாக திகழ்கின்ற தாருசலாம் என்கின்ற அந்த சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் உங்களில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அழைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அழைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 214வது வசனம், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நிச்சயமாக சோதிக்கப்படாமல் நான் சொர்க்கம் உண்டு என்று அழைத்தவுடன் நீங்கள் சொர்க்கத்திற்கு தயாரானீர்கள். ஆனால் உண்மையில் அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாரானவர்கள் தானா என்பதை நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ், சோதனை இல்லாமல் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது என்கிறான் அல்லாஹ். 3வது அத்தியாயம் 142வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சோதிக்கப்படாமல் சொர்க்கம் இல்லை. எப்படிப்பட்ட சோதனை? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன், உங்களில் யார் பொறுமையுடையவர், உங்களில் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்தவர் என்று நான் பரிசோதனை செய்யாமல் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்கிறான் அல்லாஹ். சொர்க்கம் என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. அது பிரமாண்டமான என்னுடைய கருணையின் இல்லமாக திகழ்கின்ற, என்னுடைய அன்பின் பரிசாக திகழ்கின்ற அந்த சொர்க்கத்தை நான் தர உங்களுக்கு தயார். ஆனால் நீங்கள் எனக்கு 2 எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்கிறான் அல்லாஹ். 9வது அத்தியாயம் 111வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, நான் சொர்க்கத்தை தருகிறேன். நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை, உங்களுக்கு நான் தந்த உயிரையும் பொருளாதாரத்தையும் நான் கேட்கிற பொழுதெல்லாம் நீங்கள் தர தயார் என்று முன்னுக்கு வந்தால் நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். சொர்க்கத்திற்காக வேண்டி அழைத்த அல்லாஹ் தர தயார். சோதனை உண்டு என்கிறான். உயிரையும் பொருளாதாரத்தையும் இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர நீங்கள் முன் வந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆவை பாருங்கள் மரசர்களே. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் செய்த துஆ 26வது அத்தியாயத்தின் 85வது வசனம், வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், அல்லாஹ்வே சொர்க்கத்திற்கு என்னை வாரிசாக ஆக்கியா அல்லாஹ், அல்லாஹ்வே சொர்க்கத்திற்கு உரியவனாக என்னை ஆக்கு என்றல்ல, அல்லாஹ்வே சொர்க்கத்திற்கு வாரிஸ்,
வாரிசு என்றால் சொத்தில் கண்டிப்பாக பங்குண்டு. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் இறணித்தால் வாரிசு என்றால் சொத்தில் அவன் இறந்து போனாலும் மக்களே பங்கு வைத்துக் கொடுப்பார்கள். வாரிசுக்கு அவ்வளவு உரிமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹுவே அந்த சொர்க்கத்திற்கு என்னை வாரிசாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாரிசு யார் என்று அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுகிறான். 23வது அத்தியாயம் சூரத்துல் முஃமினீன் 1 முதல் 11 வரை உள்ள வசனம். அதில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாரிசுகள் யார் என்று சொல்லும் பொழுது, ஈமான் கொள்வார்கள், தொழுவார்கள், பேணுதலாக நடப்பார்கள், தர்மம் கொடுப்பார்கள், நாவடக்கத்தோடு நடப்பார்கள், மர்ம உறுப்பை பாதுகாப்பார்கள், என்னை அஞ்சுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து அல்லதீன யரீசூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உன்னதமான சொர்க்கத்திற்கு இவர்கள்தான் வாரிசு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சூரத்துல் முஃமினூன் என்கிற 23வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல அல்லாஹு தஆலா 19வது அத்தியாயத்தின் 63வது வசனத்திலும் சொல்கிறான், தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா, யார் அல்லாஹ்வாகிய என்னை அஞ்சி நடந்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்துடைய வாரிசுகள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்க்கை அர்ப்பணித்த மக்கள் அந்த சஹாபாக்கள். இப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய மாளிகை, முத்தாலான மாளிகை, அந்த மாளிகைக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்கள் அந்த மக்கள். உதாரணத்திற்கு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா உலகத்திலே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சேர்த்து, உலகத்த பெண்களுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். 66வது அத்தியாயம் 11வது வசனம். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மாவிடத்தில் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் எப்படி முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதே போல ஃபிரௌனுடைய மனைவி இடத்தில் மூமின்களாகிய உங்களுக்கு முன்மாதிரி. எதில் முன்மாதிரியாம்? இது காலத் ரப்பி பினிலி இண்டக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹ்வே, இந்த மறுமை நாளில் உன்னிடத்தில் இருக்கிற அந்த முத்தாலான சொர்க்கத்து மாளிகை எனக்கு வேண்டும் யா அல்லாஹ். ஃபிரௌனுடைய ஆடம்பரமான ராணி என்கிற அந்தஸ்தோடு ஃபிரௌனுடைய மாளிகையில் வாழ்ந்த இந்த மாளிகை எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு உன்னிடத்தில் இருக்கிற அந்த முத்தாலான மாளிகை எனக்கு தேவை என்று சொர்க்கத்தை ஆசை வைத்து அந்த அம்மா செய்த பிரார்த்தனையில் மூமின்களாகிய உங்களுக்கெல்லாம் நிறைய படிப்பினைகள் உண்டு, முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 18வது அத்தியாயம் 107 108வது வசனம். சொர்க்கம் நமக்குரியது என்கிறான் அல்லாஹ். சொர்க்கம் உங்களுக்குரியது, சொர்க்கம் வேறு யாருக்குரியதும் அல்ல. 107வது வசனம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸலா, யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு சாலிகான இபாதத்துகளை செய்கிறார்களோ நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்பீர்கள், அது உங்களுக்குரியது என்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒலு செய்து 2 ரக்காத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து கொடுத்த முறைப்படி தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது. அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது. கட்டாயமாக அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது, எவ்வளவு விசாலமானது அந்த சொர்க்கம். சொர்க்கத்தினுடைய நீள அகலம் எது? அல்லாஹ் 57வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அந்த சொர்க்கத்துடைய நீள அகலத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் என்பது 100 வகுப்புகளை கொண்டது, 100 படித்தரங்களை கொண்டது சொர்க்கம். ஒவ்வொரு படித்தரமும் எவ்வளவு நீள அகலமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். 57வது அத்தியாயம் 21வது வசனம். சாபிகு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், மன்னிப்பின் பக்கமும் ஜன்னத்தின் பக்கமும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அந்த ஜன்னத் எவ்வளவு விசாலமானது என்றால் அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்ல், வானம் பூமி அளவுக்கு ஒவ்வொரு சொர்க்கமும்
பிரம்மாண்டமானது. இப்படி அல்லாஹ் 100 சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆதம் நபியிலிருந்து இனி வரப்போகிற மக்கள், வாழ்ந்து மரணிக்கின்ற மக்கள் வரை எல்லா மக்களையும் மறுமை நாளிலே நிப்பாட்டி நல்லவர்களுக்காக வேண்டி ஆனந்தமாக சொர்க்கத்து பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா 100 படித்தரங்களை கொண்ட இந்த பிரம்மாண்டமான ஒவ்வொரு படித்தரமும் வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. இன்றைக்கு இந்த உலகத்தில் 650 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 650 கோடி மக்களும் பூமி நிரம்ப வாழ்கிறார்களா என்றால் பூமியின் ஒரு பகுதியில் தான் மக்கள் வாழ்கிறார்கள். 2 பகுதி நீரினால், மிகப்பெரிய அனாந்தர பாலைவனங்களால், காடுகளால் மக்கள் வாழாத இடமாக இந்த பூமி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமி அளவுக்கு ஒவ்வொரு படித்தரமும் கொண்ட 100 வகுப்புகள், 100 படித்தரங்களை கொண்ட பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நான் என்னுடைய மக்களுக்காக வேண்டி, என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த சொர்க்கத்திற்கு காவலாளிகளும் உண்டு என்கிறான் அல்லாஹ். நரகத்திற்கு எப்படி 19 காவலாளிகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறானோ அதே போல சொர்க்கத்திற்கும் காவலாளிகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்துடைய கதவை முதலில் தட்டுகிற மனிதன் நான் என்ற அந்த நபிமொழியில் அந்த வானவர் கேட்டார், நீங்கள் யார்? நான் முஹம்மது, இறை தூதர், உங்களுக்கு மட்டும்தான் முதலில் அனுமதி என்று சொன்னவர் வானவர். அவர் ஒரு காவலாளி. இப்படி அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு காவலாளிகளை வைத்திருக்கிறான். இந்த காவலாளிகளுடைய வேலை என்ன? சொர்க்கத்திற்கு வருகிற மக்களை நற்செய்தி சொல்லி வரவேற்பது அவருடைய பணி. 39வது அத்தியாயம் 73வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஜுமரா. மறுமை நாளில் தீர்ப்பு சொன்ன பிறகு சொர்க்கத்தை நோக்கி மக்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திப்துன் ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன். நிச்சயமாக உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக, நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய பேரின்பத்தை நீங்கள் அனுபவியுங்கள் என்று அந்த சொர்க்கத்து காவலாளிகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சொர்க்கத்துடைய நுழைவாயில், பிரதானமான நுழைவாயில். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டினுடைய முகப்பை அமைப்பதற்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்வார்கள். மெயின் டோர் டெக்கரேஷன் இல்லையா, நுழைவாயில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய நுழைவாயில் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் வஹீயின் அடிப்படை அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீயுன் யூஹா, பேசினால் இறை செய்தியை தான் பேசுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், ஒரு நுழைவாயிலுக்கும் இன்னொரு நுழைவாயிலுக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவு தெரியுமா? அதிவேகமாக செல்லுகின்ற ஒரு வாகனத்தின் மீது நீங்கள் ஏறி 40 வருடம் பயணம் செய்கிற அளவுக்குள்ள தூரம். சொர்க்கத்துடைய வாசலுடைய தூர அளவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 40 ஆண்டு காலம் வேகமாக பயணம் செய்கிற ஒரு பயணத்தில், ஒரு ஒட்டகத்திலோ குதிரையிலோ ஏறி நீங்கள் 40 வருடம் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு தூரமோ அவ்வளவு தொலைவு தூரம் இந்த சொர்க்கத்துடைய வாசலுக்கு ஒன்றுக்கும் இடைப்பட்ட தூரம். சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு. தொழுகை வாசல், நோன்புடைய வாசல், ஜக்காத்துடைய வாசல், தர்மத்துடைய வாசல், ஜிஹாத்துடைய வாசல், நிறைய வாசல் உண்டு. அந்தந்த இபாதத்தில் ஆர்வமுடைய மக்கள் அந்தந்த வழியில் அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்வில் ஒரு காரியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்தால் இந்த 8 வாசலில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி ஹதீஸுகளே பார்க்கிறோம். அது என்ன செய்தி? 8 வாசல் உண்டு. 8 வாசல் வழியாகவும் நீங்கள் விரும்பினால் வரலாம். உங்களுக்கென்று இதுதான் வாசல் என்று இல்லை. அப்படிப்பட்ட தகுதி படைத்த மக்கள் யார் என்றால், நாமெல்லாம் எதை நிதர்சனம் என்று பொடும்போக்காக இருக்கிறோமோ அந்த ஒரே ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் நான் கூறிய முறைப்படி ஒது செய்து ஒலுவுக்கு பிறகு அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஹ்லாஸாக சொல்லுகிறாரோ, சொல்லி வருகிறாரோ தன்னுடைய ஆயுள் காலத்தில் அவர் மறுமை நாளில் எழுப்பப்படுவார். அழகுபட ஒது செய்து தூதர் கூறிய முறைப்படி பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அவர் மட்டும் அழைக்கப்பட்டு எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு வரலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும்.
அதுபோக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாயிலினுடைய அந்த கதவனுடைய சம்பவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அல்லாஹு தாலா சொர்க்கத்தினுடைய அந்த கதவை வாரத்தினுடைய 2 நாள் திறக்கிறான். எப்பொழுது? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தினுடைய 2 நாளில் நோன்பு வையுங்கள். அந்த 2 நாளின் சிறப்பு என்னவென்றால், அந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் நான் நபியானேன், திங்கட்கிழமை தான் எனக்கு திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, அந்த திங்கட்கிழமை தான் சொர்க்கத்துடைய வாசலும் திறக்கப்படுகிறது. திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள். காரணம், திங்களும் வியாழனும் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் வானவர்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிற நாள் திங்களும் வியாழனும். அந்த 2 தினங்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிற நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் ஹதீஸிலே பார்க்கிறோம். அது போக ஒரு மாதம் முழுக்க அந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு, ஒரு மாதம் முழுக்க அந்த சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு, அல்லாஹு தாலா என்னுடைய நல்லடியார்கள் நல்ல நல்ல இபாதத்துகளின் மூலம் உன்னை நிரப்பப் போகிறார்கள் என்று சந்தோஷ செய்தி சொன்ன ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதம் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரித்து அந்த வாசலை எல்லாம் அல்லாஹ் திறந்து நம்மை எதிர்பார்க்கிறான். தியாகங்கள் செய்து, தௌபா செய்து, பிரார்த்தனைகள் செய்து, இபாதத்துகளால் அந்த சொர்க்கத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நம்மை எதிர்பார்க்கிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சொர்களே, இந்த ஜன்னத்தை பொறுத்தவரையில், சொர்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் அதுன், ஜன்னத்துல் நஈம் நிறைய பெயர்களை கொண்டு அல்லாஹு தாலா இந்த சொர்க்கத்தை குறித்து நமக்கு விளக்கமாக அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு இன்பங்களையும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்றால், சொர்க்கத்திற்கு யாரெல்லாம் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் தேர்வுக்கு பிறகு அனுப்பப்படுகிறான் என்றால் இளமை பருவத்தில் தான் அனுப்பப்படுவான். அவர் எவ்வளவு முதிய வயதில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தாலும் சரி. உதாரணத்திற்கு, ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், கிழவிகளுக்கெல்லாம் சொர்க்கம் இல்லை என்றார்கள். அந்த அம்மா வருத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அழகுபட சொன்னார்கள், கிழவிகள் எல்லாம் குமரிகளாக மாற்றப்பட்டு தானே சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்றார்கள். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு வயதில் நீங்கள் மரணித்தாலும், சிறுபிள்ளையாக மரணித்தாலும், வயோதிக பருவத்தில் மரணித்தாலும் அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அனுபவிக்கக்கூடிய இளமை பருவத்தை அல்லாஹ் தேர்வு செய்து உங்களை அனுப்புகிறான். காரணம், உங்களுடைய இளமை பருவத்தை உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணித்தவர்கள் நீங்கள் எல்லோரும். தங்களுடைய இளமை பருவத்தை உலகத்து இன்பங்களை அனுபவிக்க, அந்த வாழ்வுதான் அனுபவிக்கக்கூடிய வாழ்வு. அந்த காலகட்டம் தான் எதையும் சாதிக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டம் தான் உலகத்து பேரின்பத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய இளமை பருவம். அதையே அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த காரணத்தினால் இளமை பருவத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழல் இல்லாத அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் 7 சாராருக்கு அரிசுடைய நிழலை கொடுப்பானாம். அதில் ஒருவர் யார் என்றால், வணக்க வழிபாட்டில் தன்னுடைய இளமை காலத்தை கழித்த ஒரு இளைஞன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப இளமை பருவத்தோடு தான் மக்கள் அனுப்பப்படுவார்கள். சொர்க்கத்திற்குள் அனுப்பப்படுகிற மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா எப்படி பரிசுத்த தன்மையுடையதாக அல்லாஹ் மாற்றுகிறான் பாருங்கள். உள்ளத்தில் இருக்கிற குரோத தன்மையை அல்லாஹ் அகற்றுகிறான். உள்ளத்தில் இருக்கிற வெறுப்புணர்வை அல்லாஹ் அகற்றுகிறான். உள்ளத்தில் இருக்கிற தீய அகம்பாவம், பொறாமை போன்ற தீய குணங்களை எல்லாம் அல்லாஹ் அகற்றி எல்லோருடைய உள்ளமும் ஒரு உள்ளமாக மாற்றித்தான் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். சொர்க்கத்து மக்களுடைய ஒரே ஒரு வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு தந்த இந்த மகத்தான, இந்த பாக்கியம் நிறைந்த இந்த நாளில் ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மூமினும் அந்த மறுமை நாளில் சொர்க்கத்தில் சலாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 14வது அத்தியாயம்
23வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுடைய நற்செய்தியை, சொர்க்கவாசிகள் என்ன சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொர்க்கவாசிகள் தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், சலாத்தை கொண்டு சொர்க்கவாசிகள் பரிமாறிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் 14வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் சொல்கிறான். இந்த சலாம் வந்த சரித்திரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். வானவர்களை எல்லாம் சுஜூது செய்ய சொன்னார்கள், சுஜூது செய்தார்கள். ஆதம் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா, இந்த மலக்கு ஆனவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்கள் திரும்ப அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்களோ அதுதான் உமக்கும் உன்னுடைய சமூகத்திற்கும் முஹம்மன் சலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதம் நபி படைக்கப்பட்டவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையை முதலில் வானவர்களை பார்த்து சொன்னாராம். வானவர்கள் திரும்ப வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று வானவர்கள் சொன்ன அந்த மறுமொழி உமக்கும் உம்முடைய சந்ததிகளுக்கும் முஹம்மனாக சலாமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களில் யாரும் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார். உங்களில் யாரும் ஈமான் கொள்ள வேண்டுமானால் ஒருவர் இன்னொருவரை நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஈமான் கொள்ள முடியும் என்றார். உங்களில் ஒருவர் இன்னொருவரை நேசிக்க வேண்டுமானால் சலாத்தை கொண்டு பரப்புங்கள், நேசம் உண்டாகும். நேசம் உண்டானால் ஈமான் உண்டாகும், ஈமான் உண்டானால் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தையும் இந்த நல்ல நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இனி அல்லாஹு தஆலா சொர்க்கத்து மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றலை, ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், உண்ணுகிற விஷயத்தில், குடிக்கின்ற விஷயத்தில், ஆரோக்கியமாக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதெல்லாம் பலகீனமான உடம்பு, நாள் செல்ல செல்ல வயது அதிகமாக தளர்ச்சிகள் ஏற்படலாம், ஆரோக்கியத்தை இழக்கலாம், நோய் வரலாம். ஆரம்பத்தில் அனுபவித்த அந்த அனுபவங்கள் எல்லாம் காலம் செல்ல செல்ல அனுபவங்கள் இல்லாமல் கூட போகலாம். முழுக்க மனதில் நினைத்ததையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்வு. ஆனால் மறுமையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணைக்குரிய மக்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நீங்கள் குடிப்பதற்காக, நீங்கள் அருந்துவதற்காக, நீங்கள் இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களில் ஒவ்வொருவருக்கும் 100 நபர்களுக்குள்ள சக்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்து மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் வகையான உணவு என்ன என்பான்ற சொற்களே, முதல் வகையான உணவு மீனினுடைய ஈரல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்து மக்களுக்கு அல்லாஹ் விருந்து வைக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? சொர்க்கத்து மக்களுக்கு அல்லாஹ் விருந்து எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதையும் சாதாரணமான ஒரு காரியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மிகப்பெரிய ஒரு விசேஷமான காரியம். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் காலையிலும் மாலையிலும் விருந்து போட்டு கௌரவிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் அரிசுடைய நிழல் கிடைக்க ஒரு பாக்கியமும் கூட. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அந்த அடியானும் அல்லாஹ்வுடைய அரிசுக்குடைய நிழலுக்கு தகுதியானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வே விருந்து போட்டு கௌரவிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எப்படி இரவு பகலாக ஃபர்லான உபரியான தொழுகையை கூட ஜமாத்தோடு தொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இபாதத்துகளால் அலங்கரிக்கின்ற மக்களாக நாம் மாறுகிறோமோ, இந்த நிலை நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக சொர்க்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க அல்லாஹு தஆலா நமக்கு கிருபை செய்ய வேண்டும். 2, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் யார்? யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், அல்லாஹ்வே இதோ நான் வந்து விட்டேன், இணை இல்லை துணை இல்லை, வெண்ணிற ஆடையோடு புழுதி படைந்த மேடியோடு வீட்டை விட்டு, மனைவியை விட்டு, சொத்துக்களை விட்டு, வியாபாரத்தை விட்டு இதோ வந்து விட்டேன் என்று உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக தல்பியா முழக்கத்தோடு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து ஒரு மனிதன் புறப்படுகிறானே, அவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி, அவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்,
சொர்க்கத்து மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய உணவுகள், சொர்க்கத்து மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பானம், இவைகளை எல்லாம் அந்த நரகவாசிகள் பார்க்கிற வகையில் தான் அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த துனியாவில் மூமின்களை கிண்டல் கேலி செய்த மக்கள், இந்த துனியாவில் இவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, வேலையே இல்லை என்று கிண்டலும் கேலியும் செய்த மக்கள், இந்த துனியாவில் நல்ல நல்ல மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து, இபாதத்து செய்த மக்களை பார்த்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராம் ஹலால்களை பேணி நடந்த மக்களை பார்த்து யாரெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் எப்படி கிண்டலும் கேலியும் செய்வான் என்றால், நரகவாசியும் சொர்க்கவாசியையும் அல்லாஹ் எப்படி அமைத்திருப்பான் என்றால், இவர்களை பார்த்து பேச, இவர்களை பார்த்து பேச, இருப்பதை பரிமாறிக்கொள்ள அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி 7வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். என்ன சம்பவம்? நரகவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பானம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை சிறப்பாக நீ வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ் மூமின்களுக்கு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தானே. அந்த நரகவாசிகளுடைய பானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகவாசிகளுக்கு அல்லாஹ் குடிப்பதற்கு கொடுக்கின்ற பானம் இந்த பூமியில் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற எங்காவது ஒரு கடை கோடியில் ஒரு துளி விழுந்தாலும் உங்களுடைய எல்லாருடைய உணவும் விஷமாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நச்சுத்தன்மை வாய்ந்த பானம் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் நரகவாசிகளுக்கு. ஆனால் சொர்க்கத்து பேரின்பம் ரஹீக்குல் மக்தூம், சீல் வைக்கப்பட்ட பானத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு, சொர்க்கத்தை தன்னுடைய வாழ்வை முழுக்க முழுக்க சொர்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்களே. வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வையே இந்த உலகத்தில் அர்ப்பணித்தவர்கள் மனிதர்களில் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி வாழ்வை அர்ப்பணித்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லப்படுகின்ற முத்திரையிடப்பட்ட பானத்தை அல்லாஹ் கொடுப்பானாம். அந்த பானத்தினுடைய மூடியை திறந்தால் உலக மக்கள் எல்லாம் நறுமணத்தில் கமழ்ந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பானத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தர வேண்டும் என்பார் சொல்களே. விலை உயர்ந்த உணவு, எப்படிப்பட்ட உணவு? கறி வேண்டுமானால் கறி, பல வகைகள் வேண்டுமானால் பல வகை, எல்லாம் நீங்கள் அதுவரை கண்டிராத கனிவர்க்கங்கள், அதுவரை கண்டிராத உணவுகள் எல்லாம் கொடுக்கப்படுவதை நெந்து வேதனைப்பட்டு சுக்கு நூறாயிருக்கிற நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து இப்படி கேட்பதாக அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஒனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா. சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த கண்ணியமான உணவையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த பானத்தையும் எங்களுக்கு சிறிது நீங்கள் தரக்கூடாதா? நாங்கள் உண்ணுகிற பானம், நாங்கள் குடிக்கிற நீர் எல்லாம் மிகப்பெரிய விஷம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சாபம் எங்கள் மீது இறங்கிவிட்டது, கொஞ்சம் தரக்கூடாதா அன்பர்களே என்று கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் பதில் சொல்லுவார்கள், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின். அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான். துனியாவில் ஹராம் எல்லாம் உங்களுக்கு ஹலாலானது, துனியாவில் எல்லா ஹராமும் உங்களுக்கு ஹலாலானது, ஆகவே இங்கே ஹலாலான அனைத்தும் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லப்படும் என்பார் சொல்களே. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்து மக்களுடைய ஆடைகளை குறித்து சொன்னார்கள். பச்சை பசேல் என்று வெண்மையான பட்டாடை இறை விசுவாசிகளுக்கு அணிவிக்கப்படும். இறை விசுவாசிகளுக்கு தங்கத்திலான காப்பு, முத்தாலான வைடூரியங்கள் இறை விசுவாசிகளுக்கு கௌரவத்திற்காக வேண்டி அணிவித்து அல்லாஹ் சொல்லுவானாம், நீங்கள் என்னுடைய ஏகத்துவத்தை, என்னை இந்த துனியாவில் நீங்கள் மறக்காமல் அறிமுகம் செய்ததற்காக வேண்டி இதோ உங்களுக்கு பரிசாக வைரங்கள், வைடூரியங்கள், தங்க காப்புகள் எல்லாம் கொடுத்து அல்லாஹு தஆலா முத்தாலான மாளிகையில் கௌரவித்து பணியாட்களை எல்லாம் அல்லாஹ் நிறுவி, பணியாட்கள் குறித்து அல்லாஹ் திருக்குரானில் ஒரு இடத்திலே சொல்கிறான். அந்த பணியாட்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் முத்து பவளம் போல மின்னுகிறவர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய பணியாட்களை குறித்தும் சொர்க்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்துடைய நறுமணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய வாசலை திறந்தாலே அந்த சொர்க்கத்துடைய நறுமணம் இருக்குது, அதே 40 வருட தூரத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் நுகர்ந்து அனுபவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த
சொர்க்கத்து வாடையை கூட நுகராத மக்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய எதிரிகளுக்கு கூட அல்லாஹ் அந்த நிலையை கொடுத்து விடக் கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகராத மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுகிறார்கள். பாருங்கள், யார் ஒருவர் தற்கொலை செய்து மரணித்தானோ அவன் சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது. யார் ஒருவர் இஸ்லாமிய ஆட்சியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அநியாயமாக தண்டித்து அவர் உயிர் போகிற வகையில் அவரை பாதிப்புக்கு உள்ளாக்கினாரோ அவர் சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது. எந்த ஒரு பெண் மினுக்கி மிகப்பெரிய அலங்காரத்தோடு பிற மக்களுடைய பார்வையெல்லாம் கவருகின்ற வகையில் தலையை தூக்கி ஒட்டகத்துடைய திமிலை போல வீதியில் நடக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுகிறார்கள் சொர்க்கத்துடைய வாடையை யாரெல்லாம் நுகர முடியாது என்று. யார் ஒருவர் தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை மட்டுமே நிறைவேற்றி ஜகாத்து கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுடைய கண்ணீராக திகழக்கூடிய, ஏழைகளுடைய உரிமையாக திகழக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வசதி படைத்தவர்கள் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்காமல் யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அல்லாஹ் நுகரவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் பெருமை அடித்தவனாக, அகம்பாவம் கொண்டவனாக, ஆணவக்காரனாக உள்ளத்தை முழுக்க முழுக்க பாவத்தின் பக்கம் உள்ளத்தை செலுத்தி பாவத்தை கசடாக மாற்றி பாவக்கரையோடு ஆணவ உள்ளவத்தோடு எவன் மரணிக்கிறானோ அவனும் மறுமை நாளில் அந்த சொர்க்கத்து பேரின்பத்தினுடைய காற்றை கூட நுகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வரிசையில் சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு சம்பவத்தை பாருங்கள் நண்பர்களே. தொழுகையில் நீங்கள் குறுக்கே செல்லாதீர்கள். ஏனென்றால் தொழுகையில் குறுக்கே செல்வது 40 வருடம் பிந்து நீங்கள் சொர்க்கம் செல்ல நேரிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு காரியம். மறுமை நாளில் அல்லாஹ் எப்ப தீர்ப்பு சொல்லுவானோ முதலில் அல்லாஹ் நம்மை விசாரித்து தீர்ப்பு சொன்னால் போதுமே என்று ஒவ்வொரு அடியார்களும் நினைக்கக்கூடிய அந்த மறுமை நாளில், ஒவ்வொரு அடியார்களும் ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் 40 வருடம் பொறுத்து தான் உனக்கு தீர்ப்பு என்றால் என்ன நிலைமை? நம்முடைய நிலைமை என்பான சொல்களே, செய்த குற்றம் தான் என்ன? தொழுகைக்கு முன்னால் குறுக்கே சென்றோம். தொழுகைக்கு முன்னால் குறுக்கே சென்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்கு முன்பாக யார் ஒருவர் குறுக்கே செல்கிறாரோ 40 வருடம் சொர்க்கம் செல்ல தாமதிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சொற்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு உங்களுக்கு, அந்த பேரின்பத்தை அடைய சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன 2 சம்பவங்கள் உண்டு. யார் ஒருவர் தன்னுடைய நாவை, யார் ஒருவர் தன்னுடைய கரத்தை, யார் ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள். மர்ம உறுப்பையும் நாவையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நான் மாற வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் வீணான தர்க்கம் புரிந்து தன்னுடைய வாழ்வை கழிக்கிறாரோ, எப்பொழுது பார்த்தாலும் வீணான தர்க்கம், எப்பொழுது பார்த்தாலும் மார்க்கத்திலே கேலி கிண்டல் பேசுவது, எப்பொழுது பார்த்தாலும் வீணான தர்க்கம் பேசுவது, நீங்கள் அதிகம் பேசாதீர்கள். அதிகம் பேசினால் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் கடினமாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளம் கடுமையாக்கப்பட்டால் நன்மையும் ஏறாது, தீமையும் ஏறாது, மனோ இச்சையின் அடிப்படையில் நடக்க நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி வீண் தர்க்கத்திலே இருந்து ஒதுங்கி வாழ்கிற மக்களுக்கு சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதே போல சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாம் இருக்க வேண்டுமானால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிமுறைகளை சொல்லித் தந்தார்கள். துனியாவில் தாய் தந்தை இல்லாத, இருந்தும் பராமரிக்க முடியாத அனாதை குழந்தைகளை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய உள்ளத்தில் மனமாற அதிகமாக எப்பொழுதும் நேசித்துக் கொண்டே இருக்கிற மக்கள் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார், அந்த கியாமத் நாள் வந்தால் உன்னிடத்தில் என்ன நல்ல அமல் இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப அந்த நபி தோழர் சொன்னார், என்னிடத்தில் பெரிய அமல் ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், கடமையாக்கப்பட்ட இபாதத்தை செய்வேன், ஆனால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேசித்த நபரோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னை ஒன்று சேர்ப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல
யாருக்கு அல்லாஹ் 3 குழந்தைகளையோ 3 பெண் குழந்தையோ 3 சகோதரிகளையோ அல்லாஹ் கொடுத்து அந்த பெண்ணுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து அந்த பெண்களை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்தி திருமண நேரத்தில் முறைப்படி திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதிகம் தொழுங்கள், சுஜூது செய்யுங்கள். அதிகம் தொழுது சுஜூது செய்தால் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்றார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஓமன் யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஅதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்துகளை செய்து ஹராம் ஹலால்களை பேணி வாழ்ந்தால் நீங்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிமார்களோடு சுஹதாக்களோடு உத்தம சீலர்களோடு நீங்கள் மறுமையில் ஒன்றாக இருக்கலாம் என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தருகிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய மாளிகைகள் இருப்பதாக, மாளிகைகளை தருவதாக கூட அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்களிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய வீட்டை கட்டி எழுப்புகிறார்களோ அவர்களை கௌரவிக்க அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுக்கு முத்தாலான ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இறை விசுவாசி இப்படி சோதிப்பானாம், ஒரு நாள் அவர் உண்மையில் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர் தானா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருக்கு நெருக்கமான விசுவாசமான பாசம் நிறைந்த அடியார் யார் என்பதை அல்லாஹ் பார்த்து அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடுவானாம். உதாரணத்துக்கு மகள், மனைவி, தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இறை விசுவாசி யாரின் மீது அதிகம் பாசம் வளர்த்தி அதிகம் அன்பு செலுத்தி இருக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அந்த இறை விசுவாசியை சோதிக்க அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவானாம். கைப்பற்றி வானவர்கள் செல்லும் பொழுது வானவரிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், இந்த இறை விசுவாசியுடைய பாசத்திற்குரிய அன்புக்குரிய அவருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது என்னுடைய இறை விசுவாசி எப்படி இருந்தார் என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்ப வானவர் சொல்லுவாராம், அல்லாஹுவே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நானே அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது இதொன்றும் எனக்கு பெரிதல்ல என்று பொறுமை காத்தார் என்று வானவர் பதில் சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா பொறுமை காத்த அவருக்கு இறை புகழ் வீடு என்று சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி இந்த பெயரை அதில் எழுதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் அவர்களுக்கு கூட சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்திருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் இந்த நல்ல நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் என்பான்ற சொல்களே. ஆக இந்த உரையினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். நம்முடைய நோக்கம் என்ன என்பான்ற சொல்களே? ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய 3 நியமத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன், வாழ்க்கையில் மறந்தே போய்விடக்கூடாது. ஒன்று, நன்மை தீமை எழுதுகிற மலக்குக்கு அல்லாஹ் போடுகிற கட்டளை. இரண்டாவது, நம்முடைய நற்கர்மங்களின் மூலம் தீமையான பாவமான காரியங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நிலை. மூன்றாவது, பெரும் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்தால் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு. நான்காவது, பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிற ஒரு ஏற்பாடு. இது அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அரும் பாக்கியம். சொர்க்கம் என்பது நமக்காக வேண்டி படைக்கப்பட்டது. நமக்கெல்லாம் சொர்க்கத்துடைய ஆர்வம் இருந்தாலும் அடைகிற முயற்சியில் பின்தங்கி விட்டோமோ என்கிற ஒரு கவலையோடு இந்த உரை இன்றைக்கு உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதே போல ஜமாத்தோடு, இப்படியே நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, நம்முடைய குடும்பங்களோடு, அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளை உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய நண்பர்களோடு நான் ஒன்று சேர்த்துவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் செய்கிற இபாதத்துகளில் இணை வைத்தல் கலக்காமல் பார்க்க வேண்டும். அது நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய கடமை. இணை வைக்காமல் வாழ்ந்தால், ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கடமையையும் உரிமையையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அப்படிப்பட்ட நன்மக்களாக இறுதி மூச்சு வரை சொர்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிற மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நண்பர்கள் செய்த தவறுகள், நண்பர்கள் செய்த கோபதாபமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சொர்க்கத்திற்காக, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களையும் நீங்கள் என்னையும் மன்னிக்கின்ற மனோபாவம் உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மன்னிக்கும் தன்மை என்பது அல்லாஹ்வுடைய கருணைக்கு நெருக்கமானது. நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களை மன்னித்தால் அல்லாஹ்வுடைய அடியாருடைய தவறுகளை நாம் மன்னித்து அதை மறைத்தால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நம்மையும் மறைத்து கண்ணியப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எந்தெந்த உரைகளில் எப்படிப்பட்ட உபதேசங்களில் என்னென்ன படிப்பினைகளை கேட்டோமோ அதனை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தோடு நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலை ரமலான் முடிந்த பிறகும் திரும்பினால் நம்முடைய நோன்பு பாலாகி போய்விடும் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் வாழ முடியாது. தவறு செய்தவர்கள் திருந்த வேண்டும். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் செய்தார்கள். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த பிறகு பூமியில் சொர்க்கவாசிகளாக நடமாடி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பினாலும் கருணையினாலும். அதே அல்லாஹ் தான் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறான். அதே வேதம் தான் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறது. வேதத்தோடு தொடர்பு வையுங்கள். தூதரை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நேசியுங்கள். சுஜூதை அதிகம் அதிகம் செய்யுங்கள். மக்கள் செய்கிற தவறுகளை பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். அமல்களை பாழாக்கக்கூடிய தீய காரண காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்பதை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு நசியத்தாக இந்த நல்ல நேரத்தில் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.